கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் யாவரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக விசேஷமாய் வருகிறோம். இந்த நாளிலும் கூட தகப்பனே உம்முடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தகப்பனே உம்முடைய மன்னாவினாலே ஒவ்வொருத்தரையும் திருப்தியாக்கி நடத்தும்படிக்காக செபிக்கிறோம். எங்கள் இயக்கங்கள், எண்ணங்கள், சிந்தனைகள் அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் அப்பா உம்முடைய வார்த்தையை கொடுத்து தகப்பனே அந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படிக்காக செய்யும்படிக்காக செபிக்கிறோம். வேதத்தில் அருளப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு காண வேண்டும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அதை கேட்கும் பொழுதே எங்களுக்கு ஒரு விடுதலையின் அனுபவத்தை கொடுக்கும்படிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. துவக்கம் முதல் முடிவு பரியந்தும் உம்முடைய கிருபையின் சமூகம் எங்களோடு கூட இடைப்படட்டும். யார் யாரெல்லாம் எங்கேருந்து தகப்பனே இதன் வழியாய் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ பரிசுத்த ஆவியானவர்களை தொடும்படிக்காக செபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் அவரோடு கூட இடைப்படட்டும் தகப்பனே. அப்போ அற்புதமாய் நடத்துங்க, ஆசீர்வதிங்க, என்னை மறைத்து கொள்ளுங்க. உம்முடைய வார்த்தையை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றும் கூட விசேஷமாய் நாம் எடுத்து வாசிக்கலாம். யோசுவா 24வது அதிகாரம் 15வது வசனம். யோசுவா 24:15. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களா? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களா? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோசுவாவின் வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையில் எதற்காக இந்த வார்த்தைகள் பேசப்பட்டு இருக்கிறது என்ற ஒரு உட்கருத்தை, உள்ளமான ஆழமான கருத்துக்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால் நாம் அறிந்து கொள்ளும் பொழுது தான் ஏன் இந்த வார்த்தைகளை இயேசுவா உபயோகிக்கிறார் என்ற கருத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சம்பவத்தின் பின்னணியை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது சீகேமில் நின்று கொண்டு யோசுவா இந்த வார்த்தைகளை இஸ்ரவேலின் கோத்திரங்கள் அனைவரும் கூடி நிற்க அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவன் சீகேமில் நின்று கொண்டு இந்த வார்த்தையை பேசுகிறார். அல்லேலூயா. சீகேம் எங்கே இருக்கிறதுன்னு பார்த்தால் கானானின் தொலைவில் ஏபால் மற்றும் கெரிசீம் அதுக்கு மறைவாய் சீகேம் பட்டணம் இருக்கிறது. இந்த சீகேம் பட்டணம் எங்கே இருக்கிறது பார்த்தால் கானானின் தொலைவில் ஏபால் மற்றும் கெரிசீம் அதன் மறைவாய் சீகேம் பட்டணம் இருக்கிறது. அல்லேலூயா. சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன் ஆபிரகாமுக்கு கர்த்தர் இந்த இடத்துல வாக்களித்தார். அல்லேலூயா. அந்த இடத்துல யோசுவா நின்று கொண்டு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். யாரை நீங்கள் சேவிக்க வேண்டும்? நீங்கள் யாரை சேவித்து கொண்டு இருக்கிறீர்கள்? கர்த்தரை சேவிக்கிறீர்களா? அல்லது வேறே தேவர்களை உங்கள் பிதாக்கள் வழி நடத்தி வந்த உங்கள் பிதாக்கள் சேவித்த அந்த தேவர்களுக்கு பின்னாடி நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்களா என்று வைராகியம் கொண்டு யோசுவா இந்த வார்த்தைகளை பேசுகிறார் என்று பார்க்கிறோம். ஆதியாகம புத்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாம் கூட இதே இடத்துல நின்று கொண்டு அது சீகேமில் ஆண்டோடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆபிரகாம் ஆதியாகம புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 67வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஆபிரகாம் சீகேம் என்னும் இடத்துக்கு வந்த பொழுது உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்களிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அங்கே ஆபிரகாம் பலிபீடம் கட்டி தேவனை தொழுது கொண்டான் என்று கூறப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நின்று கொண்டு தேவனுடைய தாசனாகி அந்த யோசுவா இஸ்ரவேலின் கோத்திரங்களோடு கூட இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுகிறார். இது ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாக காணப்படுகிறது. அது முடிவிலே நாம் பார்க்கும் பொழுது நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தருக்காக ஊழியம் செய்வோம் என்று ஒரு அர்ப்பணிப்பின் உணர்வை, ஒரு தேவனுக்கான வைராகிய சிந்தையை யோசுவா அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் பேரன் யாக்கோபு சீகேமில் கூடாரம் போட்டு பலிபீடத்தை கட்டினான். ஆபிரகாம் மாத்திரமல்ல, ஆபிரகாமின் சந்ததியில் வரக்கூடிய யாக்கோபு, ஆபிரகாமின் பேரனாகிய யாக்கோபு சீகேமில் கூடாரம் போட்டு அவரும் பாருங்க பலிபீடத்தை கட்டி அதற்கு இஸ்ரவேலின் தேவனே தேவன் என்று பெயர் வைக்கிறார். அப்படி என்றால் எல் எலோகே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல் எலோகே என்றால் இஸ்ரவேலின் தேவனே, அவர் ஒருவரே தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த சீகேம் என்ற இடத்துல நின்று கொண்டு தான் யோசுவா தேவனுடைய வார்த்தை வைராகியத்தோடு இஸ்ரவேலின்
இஸ்ரவேலின் கோத்திரங்களுக்கு அவர் பகிர்ந்து அளிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அங்குதான் ஒரு கிணறு இருக்கிறது, ஒரு துறவு இருக்கிறதை பார்க்கிறோம். அங்கு ஒரு கிணத்தை தோண்டி, ஒரு துறவை தோண்டி மந்தைகளுக்கு தண்ணீர் காட்டுவதற்காக யாக்கோபு அதை உண்டு பண்ணினார் என்று பார்க்கிறோம். அதுதான் யாக்கோபின் கிணறு என்றும் கூட கூறப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சுமார் 300 ஆண்டுகளுக்கு பிறகு சீகேமிலே யோசுவா நிற்கிறார். இந்த சம்பவங்கள்லாம் நடந்த பிற்பாடு ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் அளித்த தேவன் சீகேமிலே வாக்குத்தத்தம் அளிக்கிறார். அவன் ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான் என்று பார்க்கிறோம். ஆபிரகாமின் சந்ததியிலே வந்த அவன் பேரனாகிய யாக்கோபு கூட அதே இடத்துல நின்று அவன் தன்னுடைய மந்தைகளுக்காக கிணற்றை தோண்டுகிறான். அந்த இடத்துல ஒரு துறவை உண்டு பண்ணுகிறான் என்று பார்க்கிறோம். அந்த இடத்துல யாக்கோபின் கிணறு உண்டாக்கப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவைகளெல்லாம் நடந்த பிற்பாடு ஏறக்குறைய 300 ஆண்டுகளுக்கு பிறகு சீகேமிலே யோசுவா என்ற தேவ மனுஷன் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அங்கு பார்க்கும் பொழுது ஒரு 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க. 1-2 பேர் இல்லை, 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள் என்று அநேகர் இந்த இடத்துல காணப்படுகிறாங்க. இஸ்ரவேலின் 6 கோத்திரங்களை சேர்ந்தவர்கள் கெர்சிம் மலைக்கு முன்பாக நிற்கின்றார்கள். கெர்சிம் மலைக்கு முன்பாக இஸ்ரவேலின் 6 கோத்திரங்களை சேர்ந்தவர்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் ஒரு 10 லட்சம் பேர் அங்கு கூடி நின்று கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சீகேன் பள்ளத்தாக்கின் அடுத்த பக்கத்தில் மற்ற 6 கோத்திரங்கள், இஸ்ரவேலின் மற்ற 6 கோத்திரங்கள், சீகேன் பள்ளத்தாக்கின் மற்ற 6 கோத்திரங்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதாவது அடுத்த பக்கத்தில், சீகேம் அடுத்த பக்கத்தில் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களும் கூட ஏறக்குறைய 10 லட்சம் பேருக்கு அதிகமான ஆட்கள் ஏபால் மலைக்கு அவர்கள் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் 6 கோத்திரங்களாக பிரிந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் நேரெதிராக அவர்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க. அந்த 6 கோத்திரம் கெர்சிம் மலைக்கு முன் நிற்கிறாங்க. இந்த 6 கோத்திரம் ஏபால் மலைக்கு எதிரே நின்று கொண்டிருக்கிறாங்க. அதற்கு நடுவில் தான் என்ன இருக்கிறது? சீகேம் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அங்கே உடன்படிக்கை பெட்டி ஜனக்கூட்டத்துக்கு இடையில நடுவில் தான் ஆசாரியர்களும் யோசுவாவும் நிற்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆசாரியர்களும் யோசுவாவும் அதற்கு நடுவில் நின்று கொண்டிருக்கிறாங்க. அங்கே தேவனுடைய பெட்டி இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. யோசுவா இஸ்ரவேலின் மூப்பர்கள், தலைவர்கள், நியாயாதிபதிகள், அதிபதிகள் யாவரையும் கூப்பிட்டு தேவ சந்நிதியில் நின்று கொண்டு இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறார். அதுதான் யோசுவா 24:15 நாம் மறுபடியும் வாசிக்கலாம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களா? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களா? நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோசுவா இஸ்ரவேலின் மூப்பர்கள், தலைவர், நியாயாதிபதி எல்லாரையும் கூப்பிட்டு தேவனுடைய சந்நிதியிலே நின்று கொண்டு இந்த வார்த்தைகளை இஸ்ரவேலின் கோத்திரங்களுக்கு அருளுகிறதை நாம் பார்க்கிறோம். யோசுவா 24:15 மறுபடியும் நான் சொல்லுகிறேன், கர்த்தரை சேவிப்பது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டார். இந்த காலகட்டத்தில் தேவனை சேவிக்க வேண்டும், தேவனை தொழுது கொள்ள வேண்டும், தேவனுக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் சில பேருக்கு அது ரொம்ப கடினமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. ஆண்டவராகிய தேவன் எவ்வளோ காரியத்தை நமக்காக செய்து முடித்திருக்கிறார். ஆனால் நாமோ தேவனுக்கு கீழ்ப்படியாமல், தேவனை தேடாமல், தேவனிடத்தில் வராமல், தேவனுடைய சந்நிதியில் நிற்காமல், ஆண்டவரை விட்டு வழி விலகி ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை மறந்து நம்முடைய மனப்போன போக்கில் எல்லாம் சென்று கொண்டு இருக்கிறோம். நீங்கள் ஜீவனுள்ள தேவனை தேடுவீர்கள் அல்லது உங்கள் பிதாக்கள் தொழுது கொண்டு வந்த அந்த தேவர்களை நீங்கள் தொழுது கொள்வீர்களா என்று வைராகியம் கொண்டு இந்த இடத்துல யோசுவா கேள்வி கேட்கிறதை பார்க்கிறோம். நீங்களும் கூட உங்கள் உறுதியத்தில் கேள்வி கேட்க வேண்டும். பிரியமானவர்களே, ஜீவனுள்ள தேவன் உங்களுக்காக எவ்வளவோ காரியங்களை செய்திருக்கிறார். மரணப்படுக்கையில் இருந்த உங்களுக்கு தேவன் சுகத்தை கொடுத்திருக்கிறார். உங்களால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளிலிருந்து, வேதனைகளிலிருந்து உங்களை தூக்கி வந்து ஆண்டவர் உங்களை சுமந்து கொண்ட பொழுதெல்லாம் ஆண்டவர் துதித்த நீங்க இப்பொழுது தேவனை மறந்து வேறே இடத்துக்கு சென்று கொண்டிருக்கிறீங்க. உங்கள் மனம் போன போக்கெல்லாம் நீங்கள் சென்று கொண்டிருக்கீங்க. பிரியமானவர்களே, யோசுவா இந்த இடத்துல நின்று கொண்டு தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறார். அந்த வைராகியம் கொண்ட வார்த்தைகளை தான் நாம் பேசி கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை சேவிப்பது
அவரை தொழுது கொள்வது, அவருக்கு ஊழியம் செய்வது உங்களுக்கு தீயதாய் தோன்றினால், ஹல்லேலூயா, பின்ன யாரை நீங்கள் தொழுது கொள்ள போறீங்க? ஆண்டவரை தொழுது கொள்ளாம எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த தேவன் எத்தனையோ தடைகள், பார்வோன் வந்து நின்றான், எல்லாவற்றையும் மிதித்து போட்டு தேவன் எல்லா காரியங்களையும் உங்களுக்கு ஆதரவாய் கொடுத்து உங்களை கைவிடாமல், ஹல்லேலூயா, காத்து வந்த தேவனை சேவிக்காமல் பின்ன யாரை நீங்கள் சேவித்து கொண்டிருக்கிறீர்கள்? பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த இடத்துல யோசுவாவின் மூலமாக அந்த வார்த்தையை பகிர்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை வழிவிலகி போனாங்க. இஸ்ரவேல் ஜனங்க அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இருக்கிறாங்க. அவர்கள் வழிவிலகி தேவனை விட்டு தூரம் சென்று விட்டாங்க. அவர்கள் கர்த்தரை நேசிக்கவும் இல்லை, அவர்கள் சேவிக்கவும் இல்லை, தொழுது கொள்ளவும் இல்லை. கர்த்தரை தொழுது கொள்வது அவர்களுக்கு தீமையாய் தோன்றுகிறது. அவர்கள் பார்வைக்கு அது நன்மையை கொண்டு வரவில்லை. ஹல்லேலூயா. அவர்களுக்கு அது தீமையாகவே தெரிகிறது. நன்மை செய்கிற தேவனை தொழுது கொள்வது, அவர் ஆராதிப்பது அவளுக்கு தீமையாய் தோன்றுகிறது. பின்ன யாரை சேவித்தார்கள்? தேவனை சேவிக்காமல், தேவனை தொழுது கொள்ளாமல், தேவனுக்கு ஆராதனை செய்யாமல், தேவனுக்கு ஊழியம் செய்யாமல் அவர்கள் யாரை தொழுது கொண்டார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது யோசுவா 24:15 அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களா? கர்த்தருடைய பின்னணியில குறிப்பிடப்பட்டுள்ள சில சம்பட வேண்டும். அப்போ முற்பிதாக்கள் யாரை சேவித்து கொண்டிருந்தாங்க? ஆபிரகாம் காலம் முதல் நாம் பார்க்கும் பொழுது, ஆபிரகாமுக்கு முன் சந்ததியை குறித்து, நோவாவின் பிள்ளைகளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் யாரை சேவித்து கொண்டிருந்தார்கள்? இங்க அதைத்தான் யோசுவா சொல்றார், உங்கள் பிதாக்கள் சேவிப்பீர்களா? ஹல்லேலூயா. எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சில விளக்கப்பட்ட ஆகமங்களில் இருந்து நீங்கள் பார்க்கும் பொழுது அநேக காரியம் ஆபிரகாமை குறித்தும் அவருடைய சந்ததிகளை குறித்தும் அவருடைய முற்பிதாக்களை குறித்தும் அநேகம் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யார் வேறே தேவர்களை சேவித்தாங்க? யாரெல்லாம்? யோசுவா இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். முற்பிதாக்கள் யாரை சேவித்தார்கள் என்று நாம் சில காரியங்களை டீப்பாக இந்த இடத்துல சிந்திக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோசுவா 24:2 பார்க்கப்படுகிறது, பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கு நாகோருக்கும் தகப்பன் தேராக என்பவன். ஹல்லேலூயா. பூர்வ காலத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பன், அவளை பெற்றவர் யார் என்று பார்த்தால் தேராக என்பவன். ஹல்லேலூயா. தேராகத்தான் ஆபிரகாமுக்கு தந்தை, நாகோருக்கும் தந்தை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தான் எங்கே இருந்தாங்க? நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்தாங்க என்று எழுதப்பட்டிருக்கு. அதை தான் இங்கே யோசுவா சொல்கிறாரு, நதிக்கு அப்புறத்திலே இருந்த அந்த ஜனங்கள் தேவனை தொழுது கொள்ளாமல் வேறே தேவர்களை தொழுது கொண்டார்களாம். ஹல்லேலூயா. உங்கள் முற்பிதாக்கள் சேவித்த தேவர்கள் நீங்கள் சேவிப்பீர்களா என்று யோசுவா கேட்கிறது காரணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நதிக்கு அப்புறத்தில் குடியிருந்த அவர்கள் வேறே தேவர்களை சேவித்து வந்தார்கள். தேராகை குறித்து, ஆபிரகாமின் தகப்பனாகிய தேராகை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, இவன் ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனாக காணப்பட்டான். இவருடைய தொழில், குலத்தொழில் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, சிலைகளை செய்து சிலைகளை வடிவமைத்து அதை விற்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் சிலைகளை சேவித்து அதை செய்து அதை விற்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அந்த சிலைகளை வணங்கி அதற்கு ஒரு பெயரை வைத்து அதை வழிபடவும் செய்வார்கள். இது தான் தேராக செய்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சிலையை செய்கிறார், அந்த சிலையை விற்கிறார், அந்த சிலைக்கு ஒரு பெயரை வைக்கிறார், அதை அவர்கள் தொழுது கொள்கிறார்கள். அப்போ இவர்கள் என்ன செய்தாங்க என்று பார்க்கும் பொழுது, வேறே தேவர்களை உண்டு பண்ணி அதை தொழுது கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும், அப்போ எப்படி ஆபிரகாம் மொத்தம் தேவனுடைய கண்களில் தயவு கிடைத்தது என்று? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் ஆபிரகாமும் தன் தகப்பனுடைய வழியை விட்டு விலகி அவன் தேவனுக்காக வைராகியமாய் நின்றவன். அவன் பின்மாறவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவன் ஒருவருக்கே உண்மை உள்ளவராக காணப்பட்டார் ஆபிரகாம். ஆமென். தேராக என்னத்தான் இவரை வற்புறுத்தினாலும் சரி, அந்த சிலைகளை குறித்த காரியங்களை சொன்னாலும் சரி, இந்த சிலைகளை தொழுது கொள் என்று சொன்னாலும் சரி, இவர் அதை தொழுது கொள்ள மாட்டார்.
ஆமென். அவர் பின்மாற்றத்துக்கு செல்லவில்லை, தேவனுக்காக உண்மையாய் வைராகியமாய் நின்ற ஒருத்தர் தான் ஆபிரகாம். அதனால தான் அவர்கள் விசுவாசிகளின் தகப்பன் என்று ஆபிரகாமுக்கு அநேக ஆசீர்வாதங்களை, அவன் சந்ததிக்கு அநேக ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போது தேராகவும் அவர் குடும்பமும் சிலையை உண்டாக்கி அதை வழிபட்டு கொண்டு வந்தாங்க. அவர்கள் எங்கே வசித்து கொண்டு வந்தார்கள் என்று பார்த்தால், ஆரானிலே சிலை வழிபாடுகள் அங்கே பெருகியுள்ள நகரம், அங்கே தான் அவர்கள் வசித்து வந்தார்கள். ஹல்லேலூயா. ஆரானில தான் அவங்க வசித்து வந்ததை நாம் பார்க்கிறோம். ஆமென். அங்கே என்னென்னா சிலைகளை செய்து அதை வழிபட்டு கொண்டே இருப்பாங்க அந்த ஜனங்க. அப்படிப்பட்ட ஒரு நகரம் தான் இந்த ஆரான் நகரம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் தன் தகப்பனை விட்டு பிரிந்து, பின்னாடி நாம் பார்க்கும் பொழுது இந்த சம்பவம்லாம் நடந்த பிற்பாடு கடைசியாக என்ன பண்ணுறாரு, தன்னுடைய தகப்பனை விட்டு பிரிந்து அவர் கானான் தேசத்துக்கு செல்றான் ஆபிரகாம். ஹல்லேலூயா. அது கானான் தேசம் தான் இஸ்ரவேல் தேசமாக மாறுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுவதாக. தேராக தெய்வங்களை அநேகம் செய்து 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 அதை தொழுது கொண்டு அது பைத்தியம் பிடித்தாற் போல் இருப்பாராம். ஹல்லேலூயா. அதை விற்று கொண்டு அதனால அவர்கள் ஆதாயம் பெற்று கொண்டு இருப்பதனால அநேக தெய்வங்களை உண்டு பண்ணி அதை வணங்கி கொண்டிருக்கிற ஒரு குடும்பம் தான் இந்த தேராகின் குடும்பமாக காணப்பட்டு இதில் மாறுபட்டவர் தான் ஆபிரகாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் சிலைகளை செய்தாலும் அவர்களை தகப்பனுக்கு உதவியாக இருந்தாலும் அந்த சிலைகளை அவர் வணங்கவில்லை. இது முதலாவது ஒரு பாயிண்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் ஜீவனில் தேவனை தான் தொழுது கொண்டாரே தவிர அந்த சிலைகளை அவர் வணங்கவில்லை. ஹல்லேலூயா. சிலை வாங்க அநேகர் வருவாங்களாம். சில நேரங்களில் தேராக அவர் வெளியே செல்கிற நேரத்தில் அந்த அவர் வருகிற இடத்துல விற்கிறதுக்காக ஆபிரகாமை வைத்து போவார். இப்போ ஆபிரகாம் தான் வர அந்த கஸ்டமர்ஸ் கிட்டலாம் அவர் என்ன பண்ணணும், சிலைகள் வாங்க வருகிற கிட்டலாம் இவர் தான் வந்து பேசி அந்த சிலைகளை விற்கணும். ஹல்லேலூயா. ஒரு நாள் ஆபிரகாம் தேராக செய்த சிலைகளை என்ன பண்ணுறாரு, அவர் இல்லாத சமயத்தில் கோடாரினால் எடுத்து அதை சுக்குநூறாக அவர் பிளந்து போடுகிறதை நாம் பார்க்கிறோம். தேராக அந்த இடத்துல இல்லை, அவர் வெளியே போயிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சமயத்தில் வைராகியம் கொண்டு ஆபிரகாம் அந்த சிலைகளை எல்லாம் கோடாரி எடுத்து எல்லாத்தையும் சுக்குநூறாக உடைத்து போடுறாரு. ஒன்றை மாத்திரம் விட்டுறாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மற்ற அனைத்தையும் சுக்குநூறாக உடைத்து போட்ட இந்த ஆபிரகாம் ஒன்றை மாத்திரம் விட்டு விடுகிறார். ஹல்லேலூயா. இப்போது இந்த சம்பவத்தை இன்னொரு சம்பவத்தை கூட நாம் ஒருமித்து பார்க்கும் பொழுது, இவர்களுக்கு துணையாக இருந்தவர் இந்த சிலை வழிபாட்டிற்கு எல்லாத்துக்கும் ஒரு தலைவனாக இருந்தவன் யாருன்னு பார்த்தா நிம்ரோத். ஹல்லேலூயா. பைபிளில் எழுதப்பட்டிருக்கிற பாபிலோனின் ராஜாவாகிய நிம்ரோத். ஹல்லேலூயா. நிம்ரோத் தேராக ரொம்ப பிடிக்கும். அதனால் தேராகுக்கு ஒரு உயர் பதவியை கொடுக்கிறார் அவருடைய ராஜ்யத்தில். ஹல்லேலூயா. நிம்ரோத் தேராகை தலைமை தளபதியாக ஆயுதப்படைக்கு நியமிக்கிறாராம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சிலைகளை செய்து விற்கிறதுனால இவருக்கும் சிலை வழிபாடு பிடிக்கும், ஐடல் வர்ஷிப் ரொம்ப பிடிக்கும் என்பதற்காக இந்த தேராகுக்கு ஒரு உயர் பதவியை ஆயுதப்படையின் தளபதியாக நியமிக்கிறார் இந்த தேராகை. ஹல்லேலூயா. நிம்ரோத் நியமிக்கிறார். தேசத்தின் அதிகாரியாக ஒரு உயர்ந்த பதவியை கொடுத்தான் இந்த நிம்ரோத். ஹல்லேலூயா. எதனால்? ஐடல்ஸ் உண்டு பண்ணி, ஹல்லேலூயா, அவர்கள் விற்கிறதுனால, சிலைகளை உண்டு பண்ணி தெய்வங்களை உண்டு பண்ணி விற்கிறதுனால அவனுக்கு ஒரு ஆசை, இந்த நிம்ரோத்துக்கு தன்னையும் கூட ஒரு பெரிய சிலையாக செய்து அதை அநேகர் வழிபட வேண்டும் என்ற ஆசை இந்த நிம்ரோத்துக்குள்ளே காணப்பட்டது. அதனால் இவனுக்கு ஒரு உயர் பதவியை கொடுத்து வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் சரித்திர ரீதியாக நாம் பார்க்கும் பொழுது இந்த ஆகமத்தில் விளக்கப்பட்ட ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து ஒரு பெரிய நட்சத்திரம் தோன்றுச்சான். பெரிய நட்சத்திரம் தோன்றி வானத்தின் 4 முலைகளிலுமிருந்து 4 நட்சத்திரங்களை அந்த பெரிய நட்சத்திரம் போயிட்டு ஒன்று ஒன்றாக விழுங்குதான். ஹல்லேலூயா. கிழக்கிலென்று தோன்றிய ஒரு பெரிய நட்சத்திரம் வானத்தில் 4 மூலைகளில் இருக்கிற அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக சென்று விழுங்குகிறதை பார்க்கிறாங்க. ஹல்லேலூயா. இது எப்போ நடக்குதுன்னா, தேராகுக்கு ஆபிரகாம் பிறந்த பொழுது இந்த சம்பவம் நடக்கிறது. ஹல்லேலூயா. தேராகின் மகன் தேசத்தை கைப்பற்ற எதிரிகளை வெல்வான் என்று நிம்ரோத்துக்கு அங்கே இருந்த சில பேர் அவர்களுக்கு சொல்லுகிறாங்க. ஹல்லேலூயா. அங்கே அவையில் இருந்தவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இந்த தேராகுக்கு பிறந்த ஆபிரகாம் இந்த பிள்ளையினால்
உன்னுடைய ராஜ்யத்துக்கு பங்கம் விளைவிக்க போகிறான். இவன் தான் உனக்கு எதிராக எழுந்து நிற்பான். அல்லேலூயா. எதிரிகளை அவன் வெல்வான். இதற்காக தான் இந்த பெரிய நட்சத்திரம் உண்டாக்கப்பட்டது. இது 4 திசைகளிலும் இருக்கிற நட்சத்திரங்களை சென்று விழுங்குகிறது என்ற செய்தி நிம்ரோத்துக்கு அறிவிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. உடனடியாக நிம்ரோத் என்ன பண்றாரு பாருங்க, தேராகை அழைப்பித்து தன்னுடைய மகனை கொல்லும்படிக்காக அதற்கு ஈடாக எவ்வளோ ஏராளமான வெகுமதி வேணும்னாலும் நீ கேட்டுக்க, ஆனால் உன்னுடைய குழந்தையாகிய பிறந்த குழந்தைய நீ என்ன பண்ணணும், கொன்று போட்டுடணும், அவன் ராஜ்யத்துக்கு விரோதமாக எழுவான் என்று இந்த தேராகை அழைத்து இந்த நிம்ரோத் சொல்லுகிறதையும் கூட நாம் பார்க்கிறோம். உனக்கு என்ன வேணுமானாலும் கேள், எவ்வளோ சொத்து வேணுமானாலும் கேள், ஆஸ்தி வேணுமானாலும் கேளு, எவ்வளோ வெகுமதி வேணுமானாலும் கேளு, நான் உனக்கு கொடுக்குறேன், ஆனால் உன்னுடைய மகனை மாத்திரம் நீ கொன்று போட வேண்டும் என்று தேராக இடத்துல இந்த நிம்ரோத் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேராகு அதற்கெல்லாம் சம்மதிக்கவே இல்லை. பெற்ற பிள்ளையை போயிட்டு, அதுவும் சிசுவை போல இருக்கிற சின்ன குழந்தைய போல இருக்கிற இந்த ஆபிரகாம சின்ன பிள்ளைய யாருங்க கொல்லுவாங்க? அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்த செய்தி தேராகுக்கு ஒரு பேரதிர்ச்சியாக காணப்படுகிறது. நிம்ரோத்துக்கு இவர் அடிபணியவில்லை. தேராக நிம்ரோத்தின் வார்த்தையை அவன் புறம்பே தள்ளினான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இதனால நிம்ரோத்துக்கு மிகவும் கோபம் வருகிறது. ஹல்லேலூயா. உன் குழந்தைய கொல்லவில்லை என்றால் உன் முழு குடும்பத்தையும் நான் கொன்று போட்டுருவேன். நீ இப்போ அந்த குழந்தையை கொலை செய்யலைன்னா நான் உன் முழு குடும்பத்துக்கும் எதிரியாக வந்து நான் முழு குடும்பத்தையும் நான் அழிச்சிடுவேன்னு இந்த நிம்ரோத் சொல்லுகிறத பார்க்கிறோம். தேராக அதற்கெல்லாம் மனம் தளரவே இல்லை. அல்லேலூயா. இதனால் என்ன செய்கிறார் பாருங்க, அவன் ஆபிரகாமை தன் தாயோடும் கூட தன்னுடைய தாயோடு கூட ஆபிரகாம் குழந்தையாக இருக்கும்பொழுது ஒரு குகையில் ஒளித்து வைக்கிறார். ஏன் ஒளித்து வைக்கிறார்னா இந்த ஒளித்து வைக்கிறார். இப்போ அந்த குகையில தான் ஆபிரகாம் வளருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவருக்கு மாதந்தோறும் வேண்டிய உணவுகளை எல்லாவற்றையும் இவர் தேராக கொடுப்பார் என்றும் கூட அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆபிரகாம் சிலைகளை சுக்குநூறாய் உடைக்கிறார். அந்த நேரத்தில் தன்னுடைய தகப்பன் இல்லை, அவர் ஏதோ ஒரு அலுவலாக வெளியே சென்றிருக்கிறார். இப்போ அந்த உடைத்த செய்தியை வந்து பார்க்கும் பொழுது சிலைகளெல்லாம் உடைக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அவ்வளோ செய்த சிலைகள் எல்லாம் வந்து கேட்குறாங்க, ஆனால் சிலைகள் இல்லை. இந்த ஆபிரகாம் என்ன செய்வாராம், சிலைகள் வாங்க வருவர்களுக்கிட்ட இந்த சிலைகளெல்லாம் நீங்கள் வாங்கக்கூடாது, வணங்கக்கூடாது, இதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்ற காரியத்தை புகுத்தி கொண்டே இருப்பாராம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போது இதை உடைத்து போட்டதுனால ஆபிரகாமை குறித்த ஒரு நிந்தையான காரியம் தன்னுடைய தகப்புடைய உள்ளத்தில் தோன்றும் என்று தெரிந்து கொண்டு ஆபிரகாம் வேறொரு காரணத்தை சொல்லுகிறார். அதுவாகவே எப்படியோ உடைந்து போய்விட்டது என்று வேறொரு காரணத்தை சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். இருந்தாலும் இந்த தேராக மிகவும் கோபப்பட்டு அவன் என்ன செய்கிறான், நிம்ரோத் சிலையை செய்து அதை வணங்கக்கூடிய நிம்ரோத் ராஜா எப்படிப்பட்டவனா, சிலைகள் மேலே பைத்தியம் பிடிச்சவனா இருக்கிறவன், அதை வணங்கக்கூடியவன், ஐடல் வர்ஷிப் செய்கிறவன். அல்லேலூயா. அவன் தன் சிலையே வைத்து ஜனங்களை சேவிக்க செய்பவன், தன்னுடைய சிலையை செய்து பெருசாக அதை வணங்க செய்பவன் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. நிம்ரோத் ஆபிரகாமை பிடித்து என்ன செய்கிறாரு, இந்த தகப்பன் தேராக உடனடியாக சென்று என் மகன் ஆபிரகாம் நான் செய்துவிட்டு இந்த தெய்வங்களின் சிலைகளெல்லாம் உடைத்து போட்டான் என்று கோபத்துடன் இந்த நிம்ரோத்திட்ட சொல்கிறார். சொன்ன உடனே உடனடியாக ஒரு ஆர்டர் பிறப்பிக்கப்படுகிறது. உன் மகனாகிய ஆபிரகாமை பிடித்து அவனை எரிகிற அக்னி ஜுவாலையிலே போட்டு சுட்டரித்து அவனை கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவு இந்த நிம்ரோத்தினாலே கட்டளை பிறக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அக்னி ஜுவாலை மிகவும் கொடியதாய் காணப்பட்டது, யாரும் அங்கே கிட்ட நெருங்கக்கூடாதபடிக்கு அனல் அதில் காணப்பட்டது. ஹல்லேலூயா. உஷ்ணம் காணப்பட்டது. அக்னி ஜுவாலையில் அந்த எரிகிற அக்னியில் ஆபிரகாமை தூக்கி எரிகிறார்கள். அக்னி அவரை ஒரு சேதமும் படுத்த முடியவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் கர்த்தர், ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாம் கூட இருந்தார். அல்லேலூயா. தானியேல கூட எப்படி இருந்தார், இங்கே ஆபிரகாம் கூட கர்த்தர் இருக்கிறார். ஒரு சேதமும் அந்த நெருப்பு ஒரு சேதமும் அவரை உண்டாக்கப்படவில்லை.
ஆபிரகாம் உயிருடனே கூட அந்த அக்னி ஜுவாலையில் உலாவிக் கொண்டிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த தேராகு இப்படியான ஒரு மனுஷனாக காணப்பட்டான். அதாவது தேசத்தின் அப்புறத்தில் இருந்த இந்த தேராகின் குடும்பம் சிலை வழிபாட்டுக்கு அடிமையாக்கப்பட்டு அங்கே அநேக சிலைகளை செய்து அதை தெய்வங்களாக வழிபட்டு கொண்டிருந்த ஒரு குடும்பம் தான். அதில் பிரித்தெடுக்கப்பட்டவன் இந்த ஆபிரகாம். இதைத்தான் சொல்லுகிற, உங்கள் முற்காலத்தில் இருந்த சந்ததிகள் சேவித்த அந்த தெய்வங்களை நீங்கள் சேவிப்பீர்களா? எமோரியரின் தெய்வங்களை நீங்கள் சேவிப்பீர்களா என்று இந்த இடத்துல யோசுவா குறிப்பிடுகிறதை கூட நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட தேராகு கடைசி காலத்தில் பாருங்க ஒரு மனம் திரும்பதற்குள்ளாக வருகிறார். ஹல்லேலூயா. கடைசி காலத்தில் இந்த தேராகு மனம் திரும்பி என்ன பண்ணுறாருங்க, சிலை வழிபாட்டு செய்து விற்ற தேராக இறுதியிலேயே மனம் திரும்பினார். வரலாற்றில் நாணயங்கள் அச்சிட்ட முதல் நபர் இந்த தேராகு. பைபிளில் எழுதப்பட்ட வரலாற்றில் முதலாக நாணயங்களை, அதாவது நம்ம கிட்ட இருக்கிற இந்த நாணயங்கள் இருக்குல்லையே, ₹1 2 காயின்ஸு, அப்படிப்பட்ட நாணயங்களை செய்து அதை அச்சிட்ட முதல் நபர் வேதாகமத்தில் தேராகு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் மறுபடியும் சப்ஜெக்டுக்கு வரலாம். யோசுவா 24:15 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களா? இப்போது இதுக்கு முன்னாடி கூறப்பட்டிருக்கிறது, யோசுவா என்ன சொல்கிறாரு, அங்கே நின்று கொண்டு நதிக்கு அப்புறத்தில் உள்ள பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களா? அப்போது தேராகவும் அவருடைய குடும்பமும் ஆபிரகாமை தவிர்த்து அவர்கள் தெய்வங்களை செய்து அதை சேவித்து வந்தாங்க. அதை நீங்கள் சேவிப்பீர்களா? அல்லது இங்கே சொல்கிறார் யோசுவா, நீங்கள் வாசம் பண்ணுகிற இந்த தேசத்தில் உள்ள குடிகளாகிய எமோரியர் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களா? அப்போ தேவனை விட்டு இந்த ஜனங்க என்ன பண்ணாங்க, மற்ற தேவர்களுக்கு அவர்கள் இடம் கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. வேறு எங்கெங்கேயோ அவர்கள் தெரிந்து கொண்டிருந்தாங்க. தேவனை நோக்கி அவருடைய பார்வை இல்லை. தேவன் எவ்வளோ அற்புத அடையாளங்கள் செய்தோம், அவர்கள் விசுவாசிக்கவில்லை. அவருடைய விசுவாசம் எப்படி தரமாக இருந்தது, அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்கும். மோசே அந்த ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வருகிறார் வனாந்தரத்தின் வழியாக. அப்பொழுதும் கூட எல்லா காரியத்தையும் தேவன் சந்திக்கிறார். ஆனாலும் இவர்கள் தப்பு பண்ணி கொண்டே இருப்பாங்க, தேவனுடைய வார்த்தையை மீறி கொண்டே இருப்பாங்க. மோசே சென்று சாஷ்டாங்கமாக தேவனிடத்தில் நமஸ்கரித்து தேவனிடத்தில் கேட்கும் பொழுது தான் தேவனுடைய கண்களில் கிருபை கிடைக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், இவர்களை அழிச்சு போடுவேன். மோசே உடனே சென்று, ஆண்டவரே இரக்கம் செய்யுங்க, இந்த ஜனங்களுக்காக பரிதப்பிக்கிற ஆண்டவரை நீங்கள் இரக்கம் செய்யுங்க என்று மோசே சென்று ஆண்டவரிடத்தில் இரக்கம் கேட்டதுனால தான் இவர்கள் கானானை வந்து அடைந்தார்கள் என்று பார்க்கணும். இப்போது யோசுவா இருக்கும் இந்த ஜனங்களின் கொடூரங்கள் அதிகமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் வேறே தேவர்களை உண்டு பண்ணி அதை சேவித்து கொண்டிருக்கிறார்கள். நியாயாதிபதிகள் இருக்கிறாங்க, ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, ஆசரிப்பு பெட்டி அங்கே இருக்கிறது. அதற்கு இடையிலே நின்று கொண்டு தேவனுடைய தாசனாக யோசுவா அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். எமோரியர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று பார்க்கும் பொழுது இவர்களும் கூட தேராகை போல, ஆரானின் உள்ள அவன் குடும்பத்தின் போல, ஆரானின் நகரம் போல சிலைகளை செய்து அதை வழிபடக்கூடியவர்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர் எந்த தெய்வத்தை வழிபடுறாங்க என்று அங்கே கூறப்பட்டிருக்கிறது, ஆதாத், அமுரு, பெலிட்சரி. ஆதாத், அமுரு, பெலிட்சரி என்ற தெய்வங்களை அவர் உண்டு பண்ணி அதை தெய்வங்களாக வழிபட்டு கொண்டு வந்த ஒரு ஐடியல் வர்ஷிப் நிறைந்த ஒரு நகரம் தான் இந்த எமோரிய பட்டணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் இஸ்ரவேலர்களுக்கு எதிரிகள். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேலர்களுக்கு இவர்கள் எதிரிகளாக காணப்பட்டாங்க. அவர்கள் கேது மரங்களை போல உயரமாக இருந்தாங்க. அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் எப்படி இருப்பாங்களாம் தெரியுமா? இந்த எமோரியர்கள் கேதுரு மரங்களை போல உயரமாக நல்லா ஹைட்டாக இருப்பாங்க. ஆமென். வெரி டாலஸ்ட் பீப்புள்ஸ். வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது, அவங்க ஹைட்டாக இருப்பாங்க. ஆமோஸ் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஆமோஸ் 2:9 சொல்லப்பட்டிருக்கிறது, நானும் கேதுரு மரங்களைப் போல உயரமும் கர்வாலி மரங்களைப் போல வைரமுமாக இருந்து, அதாவது வலிமையாக இருந்து எமோரியனை அவர்களுக்கு முன்பாக அடித்தேன். அப்போ அந்த எமோரியன் எப்படிப்பட்டவனாக காணப்படுகிறான்? கேதுரு மரங்களை போல உயரமாக இருக்கிறான். கர்வாலி மரத்தை போல வலிமை, ஸ்ட்ரென்த்து, அவ்வளோ பலமுடையவனாக காணப்படுகிறான். ஹல்லேலூயா. அவர்களுக்கு விரோதமாய்த்தான் இங்கே யோசுவா நிற்கிறார். அப்போ எமோரியர்கள் சேவித்த தேவர்கள் நீங்கள் சேவிப்பீர்களா? ஜீவனுள்ள தேவனை மறப்பீர்களா? ஹல்லேலூயா. இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை வரையகமாய் பேசி கொண்டிருக்கிறார் இந்த யோசுவா. அக்கிரம செய்கைக்காரர்களாக இந்த எமோரியர்கள் காணப்பட்டாங்க. தீமை செய்கிற ஜனங்களாக காணப்பட்டாங்க.
விக்கிரகத்துக்கு பின்னாக செல்கிற ஜனங்களாக காணப்பட்டாங்க. இவர்கள் எதற்கெடுத்தாலும் சண்டை போடுவாங்களாம். போர்க்குணம் மிக்கவர்களாக காணப்பட்டாங்க. ஹல்லேலூயா. அவர்கள் நல்லா மலையேற தெரிஞ்சவர்களாம். எவ்வளோ பெரிய மலையாக இருந்தாலும் அவங்க ஹைட்டாக இருக்கிறதுனால அந்த மலையேறி செல்வாங்களாம். தன்னுடைய பராக்கிரமத்தை நம்புகிற ஒரு ஜனங்களாக அந்த எமோரியர்கள் காணப்பட்டாங்க. அந்நிய தேவர்களை செய்து அதை வழிபட்டு கொண்டிருந்தாங்க. அநேக ஐடல் வர்ஷிப் அங்கே காணப்பட்டது. இப்படிப்பட்ட தெய்வங்களை நீங்களும் சேவிப்பீர்களா? 12 கோத்திரத்துக்கு இடையில நின்று கொண்டு இந்த யோசுவா கேட்கிறார், அவர்கள் சேவித்த தெய்வங்களைப் போல நீங்களும் சேவிப்பீர்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உபாகம புஸ்தகம் 31:4 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அழித்த எமோரியரின் ராஜாக்களை ஆகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் அவர்கள் தேசத்திற்கும் செய்தது போலவே அவர்களுக்கும் செய்வார். ஆண்டவர் என்ன பண்ணுறாருங்க? எமோரியரின் ராஜாக்களை அழிச்சு போடுறார். அவர் எவ்வளோ உயரமாக இருக்கட்டும், எவ்வளோ பலசாலியாக இருக்கட்டும், அந்த ஓகை ஆண்டவர் அழிச்சு போட்டார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சீகனுக்கும் ஓகுக்கும் அவன் தேசத்தும் செய்தது போலவே நான் அவர்களுக்கும் செய்வேன். எமோரியர்கள் விழுந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு விரோதமாக அவர்கள் செய்தாங்க. கர்த்தரை நேசிக்கவில்லை, கர்த்தரை அறியவில்லை. இந்த எமோரியர்கள் விழுந்து போனதை சரித்திர ரீதியாக நாம் தெரிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ மறுபடியும் யோசுவாவின் புஸ்தகத்தில் வரும்போது 24:15 நாம் சப்ஜெக்டுக்கு வரலாம். கர்த்தரை சேவிப்பது உங்கள் பார்வைக்கு ஆகாததை கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்க எல்லாருடைய மனம் எப்படி இருக்கிறது? இந்த பக்கம் 6 கோத்திரம் ஒரு 10 லட்சம் பேர், அந்த பக்கம் 6 கோத்திரம் ஒரு 10 லட்சம் பேர். ஹல்லேலூயா. ஏபால் மலைக்கு முன்னாக ஒரு 10 லட்சம் பேர் நிற்கிறாங்க. சீகேமில் ஒரு 10 லட்சம் பேர் நின்று கொண்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு 20 லட்சத்துக்கு மேலே இருக்கிற ஜனங்கள் இடத்துல இந்த யோசுவா பேசுகிறார், கர்த்தரை சேவிக்காம பின்ன யாரை நீங்கள் சேவிப்பீர்கள்? ஹல்லேலூயா. யார் ஜீவனில் தேவன்? உன்னை யாருப்பா அங்கேருந்து கொண்டு வந்தது? உன் நிந்தனை யார் போக்கினது? அங்கே அடிமையாக இருந்தையே, எவ்வளோ கஷ்டத்தை நீ அனுபவிச்சு கொண்டு இருந்தையே, ஆண்டவரத்தில் ஆண்டவரே உதவி செய்யும் நீ கேட்டுக்கொண்டிருந்தே. அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த உன்னை என்றோ நீ செத்து போயிருப்ப. உன்னை அழகாக அலங்கரித்து கொண்டு உன்னை கானான் தேசத்தில் வச்சு அதுக்கு இஸ்ரவேலாக மாற்றி ஆண்டவர் இவ்வளோ தயவு செய்தாரே. ஆனால் நீ கர்த்தரை சேவிக்காமல் யாரப்பா நீ சேவித்து கொண்டு இருக்கிற? பிரியமானவர்களே, இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள். தேவன் செய்த நன்மைகள் ஏராளம். ஒருத்தர் வியாதிப்படும் பொழுது தான் அவங்க உள்ளத்தில் இருக்கிற விசுவாசம் வெளிப்படுது. பிரியமானவர்களே, அந்த வியாதி வரும்போது தான், பலவீனப்படும் பொழுது தான் நம்ம விசுவாசிகளாக மாற்றப்படுறோம் இல்லையா? ஆண்டவர் செய்த அதிக நன்மை நினைத்து நினைத்து சோத்தரிக்கிறது, ஜபிக்கிறது, ஆராதிப்பது, இந்த ஒரு நன்மை செய்த தேவனை ஆராதிக்கிற குணம் முடிவு பறிந்து உனக்கு இருக்கணும். ஒரு தேவைக்கென்று ஆண்டவரத்தில் சென்று நாம் ஆராதித்து விட்டு திரும்பி வரக்கூடாது. தேவைக்காக யூஸ் பண்ணக்கூடாது. பிரியமானவர்களே, தேவனை உண்மையாய் நீ ஆராதிக்க வேண்டும். தேவனை உண்மையாய் நீ தொழுது கொள்ள வேண்டும். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பின்ன நீ யாரை சேவிப்பேன்? அப்படிப்பட்ட தேவன், நன்மை செய்த தேவன், உனக்கு 1000 ஆசீர்வாதம் கொடுத்த தேவன், குடும்பத்தை வாழ வைத்திருக்க, நீ இன்னைக்கு ஜீவனில் சுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அந்த தேவன் தான் காரணம். உன் குடும்பம் இன்னைக்கு நல்லா இருக்குது, எல்லாம் உயர்ந்த பதவியில் இருக்காங்க, தேவன் தான் காரணம். ஹல்லேலூயா. நீ நிறைய சொத்து பத்து வச்சு, தேவன் தான் காரணம். உன்னை நல்லா ஆசீர்வாதம் வைத்திருக்கிறா, தேவன் தான் காரணம். நீ நல்ல சுகபலத்தோடு இருக்கிறியா, ஆஸ்பத்திரி பக்கமே செல்வதில்லையா, தேவன் தான் காரணம். அப்படிப்பட்ட தேவனை நீ சேவிக்காம யாரை நீ சேவித்து கொண்டிருக்கிறாய்? எமோரியரின் தெய்வங்களை சேவித்து கொண்டிருக்கிறீங்களா? முற்பிதாக்கள் உண்டு பண்ணின நதிக்கு அப்புறத்தில் இருந்த தேராகின் குடும்பம் சேவித்து வந்த அந்த தெய்வங்களை நீங்கள் சேவித்து வருகிறீர்களா? பின்ன யாரை நீங்கள் சேவிப்பீங்க? 12 கோத்திரமும் அங்கே நிற்கிறாங்க, யாரை சேவிப்பீங்க? இப்படி நன்மை செய்திருக்கிறார் ஆண்டவர், இவ்வளோ காரியத்தை செய்திருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. செங்கடலை 2ஆ பிளந்து கொண்டு வந்திருக்கிறார். உங்களுக்கு பசி எடுக்கும் போது மன்னாவை கொடுத்து இருக்கிறார். உங்களுக்கு தாகமாக இருக்கும் பொழுது மாறாவை கொடுத்து இருக்கிறார். உங்களுக்கு எதிராக வந்தவர்களை ஆண்டவர் மடங்கடித்து விழ பண்ணினார். இவ்வளோ கிரியை செய்தும் நீங்கள் ஜீவனில் தேவனை சேவிக்காமல் பின்ன யாரை சேவிப்பீர்கள்? பலவிதமான சூழ்நிலை நாமும் கூட அப்படி தான் இருக்கும். நம்ம பழைய வாழ்க்கைக்கு திரும்பிடுறோம் இல்லையா? அப்படியே பழைய ஜீவியம் நம்மளை அழைக்குது இல்லையா? சில நேரத்தில் பாருங்கள், உள்ளத்தில் ஆண்டவர் செய்த நன்மை ஒரு காரியம் நமக்கு வந்துருச்சுன்னா அதோட தேவனை மறந்துடுவோம். ஆமேன். முன்ன இருந்த ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்காது. ஆண்டவருக்காக வைராகமாக எழும்ப முடியாது. ஏன்னா அந்த காரியம் நடந்துடுச்சு. இப்போ அடுத்த அடி விழுந்தால் தான் மறுபடியும் தேவனிடத்தில் திரும்ப. ஹல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, எப்பொழுதும் எக்காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன்.
அவர் துதி என்னுடைய வாயில் இருக்கும். முழு நாள் வாழ்நாள் முழுவதும் தேவனை நீங்கள் ஸ்தோத்திரிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். அதை மறந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்க. அல்லேலூயா. தேவனை தொழுது கொள்வது ஆகாதுன்னு கண்டாங்க, தீயதாய் கண்டாங்க. அது அவளுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன் தேவன் தான் கொடுக்குறாரு, மன்னாவை கொடுக்குறாரு. தேவன் தான் எதிரிகள் வந்தாலும் நமக்கு ஜெயத்தை கொடுக்குறாரு, குடும்பத்தை பாதுகாக்கிறாரு. அவ்வளோ நாள் நம்ம பிரயாணப்பட்டு வந்தோம், எங்கள் பாதரட்சை கூட தேய்ந்து போகவில்லை. ஆண்டவர் இப்படியாக பாதுகாத்தாரு அன்று அவளுக்கு உள்ளத்தில் ஒரு இது வந்துருச்சு. இப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்குள்ள காணப்படக்கூடாது பிரியமானவர்களே. தேவன் மேல் விசுவாசமாய் நம்பிக்கையார் முடிவை பறைந்தும் நீ நிலைத்திருக்க வேண்டும். பின்ன யாரை நீங்கள் சேவிப்பீங்க? எவ்வளவு நன்மை. ஒரு பிரச்சனை வந்திருக்கும், அதை நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. இப்போ யோசித்து பார்த்தா அவ்வளோ பெரிய பிரச்சனை நான் எப்படி கடந்து வந்தேன் என்று அப்படியே பார்க்கும்பொழுது நம்மளுக்கு மெய்சில் இருக்குங்க. ஐயோ, நானும் அதை கடந்து வந்தேன். எப்படி வந்த? தேவன் கொண்டு வந்தாருன்னா நீ நிற்கிற. அல்லேலூயா. அவர் உன்னை கைவிட்டு இருந்தா நீ என்னைக்கும் மண்ணுக்கு போயிருப்ப. நீ அவரை சேவிக்காம பின்ன யாரை நீ சேவித்து கொண்டிருக்கிறாய்? யோசுவா கேட்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான். யாரு தேவனை தேட மாட்டாங்க? கர்வம் வந்துடுதுங்க மனுஷனுக்கு. ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்துட்டா, ஒரு பெரிய பதவியை கொடுத்துட்டா, ஒரு நல்ல வேலையை கொடுத்துட்டான்னா மனுஷனுக்கு இருதயத்தில் கர்வம் வந்துடுது. ஆமென். ப்ரைடு. இன்னொரு பேருக்கு சொல்லப்பட்ட கர்வம், பெருமை. உள்ளத்தில் பெருமை. நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன், எனக்கு இவ்வளோ அறிவு இருக்குது, இவ்வளோ நான் பேசுவேன், இவ்வளோ பேச்சாற்றல் இருக்குது, என் குடும்பம் இப்படி, என் சொந்த பந்தலாம் இப்படி, இந்த இடத்துல எப்படி பதவி வதிக்கிறாரு, இவ்வளோ பெருசாக அவர் வளர்ந்துருக்கிறாரு, இவ்வளோ சொத்து பத்து வச்சிருக்கார். பெருமை. பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். துன்மார்க்கன்னா பொல்லாதவன். இந்த பொல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்க? கர்வத்தினால, ப்ரைடு, பெருமையினால அவர்கள் தேவனை தேடுறதே கிடையாது. தன் காரியம் முடிஞ்சிச்சா, ஆசீர்வாதம் கிடச்சிச்சா, நல்ல வேலை கிடச்சிச்சா, நல்ல ஊதியம் வருதா, நல்ல வீடு கட்டியாச்சா, நல்ல பெரிய காரை வாங்கியாச்சா, அவ்வளோதான். இதுக்கப்புறம் வரதெல்லாம் கர்வமான பேச்சு, மேட்டுமையான பேச்சு. என்ன? ஒரு சகோதரன் அயலானுக்கு இறங்க முடியல, உதவி செய்ய முடியல. பெருமை. பெருமை உன்னை சிறுமையாக்கிவிடும் பிரியமானவர்களே. உயர்த்தின தேவன் ஒரு நொடியில், சடுதில் உன்னை கீழே தூக்கி எறிய முடியும். தேவன் அப்படி செய்கிறவர் அல்ல. அல்லேலூயா. சிச்சித்து சீர்படுத்துகிற தேவனாக இருக்கின்றார். தன்னுடைய கர்வத்தினால, பெருமையினால அவன் தேவனை தேடான். ஆமென். அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. அவன் எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்குது பாருங்க, தேவன் இல்லை. நிறைய தேசத்தில் பாருங்க, நமக்காக மிஷினரிகளாக இந்திய தேசத்தில் ஆண்டவரை பற்றி சொன்னவங்கெல்லாம் இந்த நேரத்தில் பார்க்கும்போது பின்மாற்றம் அடைஞ்சிட்டாங்க. எத்தனையோ மிஷினரிகளை உருவாக்கப்பட்ட அநேக நாடுகள் இன்று தேவனை மறந்துட்டாங்க. எல்லாம் சொல்கிறாங்க, ஐ ஹாவ் நோ காட், ஐ ஹாவ் நோ ரிலிஜன். ஹூ இஸ் காட்? யார் தேவன் என்று கேட்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் போயிட்டாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு வெளிநாட்டவர், கடவுள் இல்லை, உனக்கு நீ தான் கடவுள். எப்படி தவறான எண்ணத்தை விதைத்திருக்கிறான் சத்துருவாகிய சாத்தான். அவன் நினைவெல்லாம் அப்படி இருக்கு பாருங்க. வாழ்க்கையை அனுபவிக்கணும், ஜீவனுள்ள நாளெல்லாம் வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்கணும், அப்புறம் போய் சேர்ந்துடணுமா. நீங்கள் இங்கே வாழ்கிற வாழ்க்கை குறுகலான வாழ்க்கை, ஆண்டவர் கூட வாழ்கிற வாழ்க்கை தான் நித்தியமாய் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை. அந்த நித்தியமான வாழ்க்கைக்கு நேராகத்தான் இந்த வாழ்க்கையில் உங்களை நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணி பரிசுத்தத்தை காத்து கொண்டு தேவனை தொழுது கொண்டு வாழ வேண்டும். இதை விட்டிங்கன்னா அங்கே போக முடியாது. அல்லேலூயா. உங்கள் கிரியைகளை, உங்கள் எண்ணங்கள் ஆண்டவருக்கு நேராக திருப்பப்பட வேண்டும். இந்த ஜனத்தோட எண்ணங்கள் எப்படி இருக்குது? கடவுள் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களாக இவர் மாறிவிட்டாங்க. ஏன்னா பெருமை எங்கே இருக்குதோ அங்கெல்லாம் தேவன் அவனுக்கு விரோதமாக நிற்கிறார். மனுஷன் என்ன பரவாயில்ல, தேவனே பெருமையுள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறான். மை டியர் பிலவட் பிரதர் சிஸ்டர், பெருமையாக மாத்திரம் இருந்துடாதீங்க. தேவனை காட்டிலும் உயர்ந்தவனாக உன்னை தூக்கி நிமித்தக்கூடிய ஒரு தவறான எண்ணத்தை பிசாசு உள்ளத்தில் விதைச்சிருவான். பெருமையாக மாத்திரம் இருந்துடாதீங்க. சிறுமையை கொண்டு வந்துடும், வறுமையை கொண்டு வந்துடும். அல்லேலூயா. பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. ஜீவனில் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் சேவிப்பீர்களா? பின்ன யாரை நீங்கள் சேவிப்பீங்க? அப்போது இவங்க இதயத்தில் இந்த கர்வம், பெருமை இருந்ததுனால இவர்கள் தேவன் இல்லை என்று சொல்கிறாங்க.
சங்கீதங்களின் புஸ்தகம் 14:1-2 கூட நாம் பார்க்கும்பொழுது, யார் தேவன்? தேவன் இல்லை என்று இங்கே ஜனங்க சொல்கிறாங்க. யார் இந்த தேவன்? அல்லேலூயா. நான் வாசிக்கிறேன், தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் உள்ளத்திலே சொல்லிக் கொள்கிறான். தேவனே இல்லைங்க. மதிகேடன்னா ஃபூல்னு சொல்லப்பட்டிருக்குது. அறிவு ஆற்றல் இல்லாதவன், அறிவு இருந்தும் அவன் முட்டாளாக காணப்படுகிறான். உலக அறிவு இருக்குதுங்க, தேவனுக்கு ஏற்ற ஒரு பயம் இல்லை. உலகத்தின் அறிவு பொல்லாது, உனக்கு அது செல்லாது. கொரோனா வந்துடுச்சு, உலகத்தின் அறிவு மாத்திரை மருந்து உதவி செய்யலை. தேவனுடைய கிருபை தான் போதுமானதாக இருந்துச்சு. அதனால தான் இன்று நீங்களும் நாங்களும் உயிரோடு கூட நின்று கொண்டு சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அந்த கிருபை இல்லைன்னா சயின்ஸ் தோற்று போச்சுங்க. நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடிஞ்சுது? அதுக்கான ஒரு தடுப்பு மருந்தை தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. அதுக்கான தீர்வை கொடுக்க முடியல விஞ்ஞானம். அந்த மெய்ஞானத்தை கொடுக்குற தேவனால தான் நம்ம கிருபை பெற்றோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போது தேவன் இல்லை என்று இந்த அறிவில்லாதவன் ஃபூல். யார் சொல்லுவான் அப்படின்ட்டு? தேவன் ஃபூல், இஸ் எ ஃபூல். அறிவில்லாதவன், புத்தி இல்லாதவன் தன்னுடைய இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான், தன் உள்ளத்தில் அவன் சொல்லிக் கொள்கிறான், தேவன் இல்லை, ஐ எம் காட். நான் தான் அதை செஞ்சேன், நான் உழைச்சேன், நான் சம்பாதிச்சேன், நான் என் குடும்பத்துக்காக இவ்வளோ வச்சுட்டு போனேன், என் தாத்தா சம்பாதிச்சார், அவ்வளோ சொத்தை வச்சிருக்கிறாரு, நான் 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 என்ற எண்ணம் உங்களுக்குள்ளே வந்துடுச்சுன்னா நீங்கள் தாழ்த்தப்படுவீங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களுங்க, வாயின் வார்த்தைகளை நீங்கள் உபயோகிக்கிறதுல மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் தங்களை கெடுத்து சீர்கெட்டு அருவருப்பான செயல்களை செய்து வருகிறார்கள். அவர் என்ன பண்ணுறாங்க? தேவன் இல்லைன்னு சொல்லிட்டான். அல்லேலூயா. இப்போ என்ன பண்ணுறாங்க? தான் இருதயத்தில் தேவன் இல்லைன்னு சொல்லிக்கொண்டு அநேக பாவம் செய்கிறான். சீர்கெட்டு அருவருப்பான செயல்களை செய்கிறான். எப்போ தேவனுடைய பரிசுத்த ஆவி உள்ளத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறதோ உடனடியாக அசுத்தாவி குடியேறுகிறான். ஸ்டார்டிங்கில் நல்லா இருக்கும், செய்கிறதெல்லாம் அப்படியே சூப்பராக தெரியும், இந்த பாதை நல்லா விசாலமாக தெரியும். போக 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 நெருக்கம் வரும், நெருக்கிடுவான் பிசாசு. அல்லேலூயா. ஆசீர்வாதத்தெல்லாம் இழந்து, சம்பாரித்த பணத்தெல்லாம் இழந்து, ஒன்றும் இல்லாமல் நடுத்தருக்கு வராங்க பாருங்கள். எத்தனையோ பேர் இணையதளத்தில் பேசுகிறாங்க, நான் அப்படி இருந்தேன் இப்போ கடைசியில் இப்படி ஆகிட்டேன். ஏன்? தேவன் இல்லைன்னு நீ சொல்லிட்ட. தேவனை நீ தேட வேண்டிய நேரத்தில் நீ தேடலை. அல்லேலூயா. உன் இருதயத்தில் பிசாசுக்கு இடம் கொடுத்த உன் இருதயம் எதை தேடி போச்சு? சீர்கேட்டை தேடி போச்சு, அருவருப்பானதை தேடி போச்சு. அல்லேலூயா. நல்லது செய்கிறவங்க ஒருவனும் இல்லையாங்க தேசத்தில். அல்லேலூயா. ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்த்தாராம். நன்மை செய்கிறவன், நல்லது செய்கிறவன் ஒருத்தரும் இல்லைன்னு தேவன் பரலோகத்திலிருந்து பூலோகத்தில் மனுபுத்திரனை அவன் செய்கிற காரியத்தை கண்ணோக்கி பார்த்து கொண்டு இருக்கிற. அப்போ நீங்கள் செய்கிறத, நான் செய்கிறத, நீங்கள் செய்கிற பாவத்தை, அருவருப்பை, சீர்கேட்ட யார் பார்க்கலனாலும் தேவன் பார்த்து கொண்டிருக்க. அதுக்கு நீ கணக்கு கொடுக்கணும். தேவன் இல்லைன்னு சொல்கிறல்ல, தேவன் பார்த்து கொண்ட நீ அங்கே போய் நிற்கணும், நியாய தீர்ப்புக்காக நிற்கணும். அல்லேலூயா. Beloved children of God, be careful. ஆமென். உன் சீர்கேட்டை ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நல்லது செய்கிறவங்க, நன்மை செய்கிற ஊரத்தில் யாரும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வு ஒருத்தருக்கும் இல்லை. அதனால தான் தேவன் இல்லை என்று சொல்கிறான். கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார், மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிற பூலோகத்தில் அவர் உற்று நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறாராம். அல்லேலூயா. பார்வோனை போல கர்த்தரை சேவித்து அவர் பார்வைக்கு ஆகாதது என்று இதயத்தில் கடினம் உண்டாகுதுங்க. நிறைய பேருக்கு இடத்துல கடினம். ஜெபம் பண்ணனா கஷ்டம், ஆராதிக்கணும்னா கஷ்டம், தேவனை தொழுது கொள்ளணும்னா கஷ்டம், பைபிள் ரீட் பண்ணனா கஷ்டம், ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணனா கஷ்டம், குடும்ப ஜெபத்துக்கு வரணும்னா கஷ்டம். அல்லேலூயா. மற்றதுக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது, தேவனை தேடக்கூடிய நேரம் இல்லை. எல்லாத்துக்கும் தேவனுக்கு நேரத்தை செலவிடுகிற மனுஷருக்கு மத்தியில் 1-2 பேர் இருப்பாங்க. நிறைய பேர் பார்க்கும்போது தேவனை தேடுகிற உணர்வு இல்லை. ஆண்டவர் பார்க்கிற உற்று நோக்கிப்பா யாரெல்லாம் என்ன தேடுறாங்க. அல்லேலூயா. beloved brother sister, ஆண்டவங்களை பார்த்து கொண்டு நீங்கள் தேவனை தேடுறீங்க. எவ்வளோ நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க? எவ்வளோ நேரம் வேதம் வாசிங்க? எத்தனை வேதாகம பகுதிகள் நீங்கள் வாசித்து முடிக்கிறீங்க ஒரு நாளில்?
எவ்வளோ நேரம் உங்கள் குடும்பம் ஆண்டவருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க? எவ்வளோ நேரம் நீங்கள் துதிக்கிறீங்க, ஆண்டவரை பாடுறீங்க, எவ்வளோ நேரம் ஸ்தோத்தரிக்கிறீங்க? இந்த நாட்கள் முடிவுக்கு அந்த இரவு நேரத்தில் எத்தனை பேர் கூடி இந்த நாளை நீங்கள் ஆசீர்வதிச்சு கொடுங்க, நன்றி ஆண்டவரேன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? பரலோகத்திலிருந்து தேவன் பூலோகத்தில் இருக்கிற மனுஷனை கண்ணோக்கி பார்க்கிறான், உற்று நோக்கி பார்க்கிறான். பி கேர்ஃபுல். எண்ணங்கள் பொல்லாதைகளாக இருக்கிறதா? தேவனை நோக்கி வந்திருக்க பிரியமானவர்களே, யாத்திராகமம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் அவரை அறியேன், நான் இஸ்ரவேலை போகவிடுவதில்லை என்றான். இப்போ பார்வோன்னு சொல்கிறான், நீ சொல்கிற அந்த இஸ்ரவேலின் கர்த்தரை நான் அறியவே இல்லை, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. இப்போ பார்வோனுக்கு தெரியல, அவன் பாவம் செய்தான். இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? தேவன் யார் என்று தெரிஞ்ச பாவம் செய்கிறோம், அதுவும் துணிகரமான பாவம். இப்போ தேவனை அறியாத பார்வோனுக்கு சடுதிலே அவன் விழுந்து போனான், அவன் முழுகடிக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். இப்போ தேவனை தெரிந்து கொண்டு, தேவனை அறிந்து கொண்டு அவரை தேடலை, வார்த்தைக்கு செவி சாய்க்கலை. ஹல்லேலூயா. தெரியாமலே அவன் செத்து போனான். நான் போக விட மாட்டேன், ஏன்னா இஸ்ரவேலின் தேவன் யார் என்று எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறான் பார்வோன். ஹல்லேலூயா. அதனால் நான் போக விட மாட்டேன். அவன் கடின இருதயம் வந்துருச்சு. அப்போது தேவனை நீங்கள் தேடலைன்னா உங்கள் இருதயம் எப்படி இருக்குமா? இருதயம் கடினமாக இருக்கும், கல் போல் இருக்கும். கல்லில் உணர்ச்சி இருக்குமா? இருக்காது. ஈரம் இருக்குமா? இருக்காது. அது கல்லாக மாறிடுங்க. சதையான இருதயத்தை ஆண்டவர் கொடுக்கணும். நீங்கள் ஜெபம் பண்ணணும். நீங்கள் ஜெபம் பண்ணால் ஒழி உங்கள் சூழ்நிலை மாறாது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பார்வனை போல ஆகிவிடுவீங்க. அவன் முழுகடிப்பட்டு போனான். தேவன் யார் என்று கேட்குறான், அவனுக்கு தெரியாதுங்க. அதனால் கேட்டான். இஸ்ரவேலர்கள் கர்த்தர் யார் என்று அறிந்தோம், அவர்கள் கர்த்தரை தேடவே இல்லை. கர்த்தரை தேடுகிற மனசே இல்லை இந்த இஸ்ரவேலருக்கு. நாமும் கூட அப்படி தான் இருக்கும். தேவன் யார் என்று தெரியும், நல்லா தெரியும். கிறிஸ்துவங்க தான் இல்லையா? பரம்பரை. சில பேர் சொல்லுவாங்க பரம்பரை கிறிஸ்துவங்க நாங்கள். எங்கள் தாத்தா சர்ச்சுக்கு இந்த சாரு கொடுத்தாரு, இந்த பெரிய தூண் இருக்கு எங்கள் தகப்பனார் கட்டி கொடுத்தாரு, இந்த ஆலயத்தில் இருக்கிற ஷெல்ஃபெல்லாம் எங்கள் அப்பா போட்டு கொடுத்தாரு, மைக்கெல்லாம் எங்கள் பாட்டனார் வாங்கி கொடுத்தாரு. எல்லாம் பெருமையாக சொல்லலாம். உனக்குள்ள தேவன் இருக்கிறார், ஆனால் இல்லை. அல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் தங்கள் யார் என்று, தேவன் யார் என்று அறிந்தோம், அவர்களை தேடவில்லை, தேவனை தேடவில்லை, கர்த்தரை தேடவில்லைங்க. பின்ன யாரை நீங்கள் சேவிப்பீங்க? தேவனை தேடுகிறது ஆகாது என்று கண்டால் யாரை நீங்கள் சேவிப்பீங்க? ரோமர் 1:28 சொல்லப்படுகிறது. ரோமர் 1:28, தேவனை தேட அந்த ஜனங்களுக்கு மனசுலையும் தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்கள் மனதில்லாதிருந்தார்கள். அந்த மனசே இல்லைங்க. சொல்லப்படுகிறது, அவரை அறிந்து ஏற்றுக்கொள்ளும் தகுதியை அவர்கள் இழந்து விட்டாங்க. தேவன் யாருன்னு தெரியும், இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியும், அறிஞ்சிக்கிறாங்க, நல்லா தெரியும். அல்லேலூயா. வேதத்தில் இருக்கிற காரியம்லாம் நுக்ஸ் அண்ட் கார்னர் வரைக்கும் சில பேருக்கு தெரியும். அவரை தேடணுன்ற ஒரு அறிவு இல்லை, ஒரு உணர்வு இல்லை. ஏற்றுக்கொள்ள தகுதியே இல்லைன்னு சொல்கிறோம். அது தகுதியை அவர்கள் இழந்து விட்டாங்க. தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்கள் கேடான சிந்தைக்கு ஒப்பு எடுத்துட்டாராம். இப்போது தேவன் சொல்லி சொல்லி பார்க்குறார். தேவன் அடிச்சு கொண்டு வர்றார். உன்னை நீயும் திருந்துற மாதிரி திருந்துற, மறுபடியும் செட்டில் போய் விடுற. உன் ஜென்ம சுவாபம் உன்னை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பரிசுத்தமாகிற, மறுபடியும் அசுத்தத்துக்கு போகிற, ஆண்டவர் கழுவுறாரு, சுத்திகரிக்கிறாரு, மறுபடியும் வர, மறுபடியும் போகிறேன். இப்படி தான் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். நல்லா இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து பாருங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறார்? இப்போ விட்டுறார். இவனை எவ்வளோ கொண்டு வந்து விட்டுறேன்னு தன்னுடைய முகத்தை அவர் என்ன பண்ணுறாரு? திருப்பி கொள்கிறார். நீ என்ன பண்ணுற? தேவனுக்கு உன் முதுக காட்டுற. தேவனுடைய முகத்தை தரிசிக்க உனக்கு திராணி இல்லை, ஆனால் நீ தேவனை தேடலை. ஆண்டவர் உன்னை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தாரு. அப்போ சீர்கட்ட சிந்தனையின் விளைவாக தகாத செயல்களை நீ செய்கிற. சீர்கட்ட சிந்தனை வந்துருச்சு. ஏன் வருதுன்னா தேவனை தேடலை, தேவன் உள்ளத்தில் இல்லை, அவர் போயிட்டார். தேவன் இல்லைன்னு நீ சொன்ன, தேவனை கொண்டு வராரு, அவரை நீ கேட்கல, அவர் வார்த்தைக்கு செவி கொடுக்கல, அவர் விலகி சொல்கிறாரு. கேடான இருதயம் உனக்குள்ளே வந்துருச்சு, சீர்கட்ட சிந்தை உனக்குள்ளே வந்துருச்சு. அல்லேலூயா. ஒப்பு கொடுத்துட்டார் ஆண்டவர். இப்படியா போ. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போது அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது ரோமர் 1ஆம் அதிகாரம் 29 31 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது ரோமர் 21ஆம் அதிகாரம் 29 31 வசனம். இங்கே தேவனை தேடாத ஜனங்களுடைய மனசு எப்படி இருக்கிறது, இருதயம் சிந்தை எப்படி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 23 சுவாபங்கள் அவர்களுக்குள்ளே இருக்குது என்று இந்த ரோமர் 1ஆம் அதிகாரம் 29 31 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தா நீங்கள்
ஒன்றன் பின் ஒன்றாக தெரிந்து கொள்ளலாம். இதை குறித்து வைத்துக்கொண்டு நீங்கள் வாசிங்க. நம்ம சிந்தை எப்படிப்பட்டது? தேவனை தேடலை, தேவனுடைய தேடுகிற இருதயம் இல்லை, தேவன் இல்லைன்னு சொல்கிறவருடைய மனசில் எப்படி இருக்குது, என்ன அழுக்க இருக்கிறது, 23 காரியம் இருக்கிறது. ஆமேன். வாசிக்கிறேன். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அநியாயம் செய்கிற ஜனங்களாக மாறிட்டாங்க. சகலவித எல்லா அநியாய அக்கிரமம் செய்கிறது. அல்லேலூயா. ஏன்னா தேவன் இல்லைன்னு சொல்கிறான், தேவனை தேடலை, அநியாயக்காரராக மாறிட்டான். ரெண்டாவது, வேசித்தன சிந்தனை இந்த காலத்தில் பெருகி இருக்கிறது. இணையதளத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது ரொம்ப சீர்கேடுங்க. சின்ன பசங்களாம் வஞ்சிக்கப்பட்டு போகிறாங்க. வேசித்தனம் பெருகிருச்சு. இந்த சினிமாக்கள் மூலமாக அநேக காரியத்தை பிசாசு விதைச்சான். நல்லதை எடுத்துக்கிறது இல்லை, கேடானது தான் ஜனங்க எடுத்துக்கிறாங்க. அநேக வேசித்தன மார்க்கமாய் தெரிந்து கொண்டு இருக்கிறத நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ரெண்டாவது, வேசித்தனத்தினால். மூன்றாவது, துரோகம் செய்கிறது. ஒருத்தருக்கு விரோதமாய் ஒருத்தர் துரோகம் செய்கிறது. துரோகியாக மாறிடுறான், கூடவே இருக்கிறான், முதுகில் குத்திடுறான். நன்மை செய்கிற போல தெரியுது நிறைய பேர், ஆனால் ஒரு பெரிய ட்ராப் வச்சு அந்த வலையில் மாட்டு வச்சு அவன் ஓடிடுறான். துரோகி. ஆமேன். நம்ப வச்சு ஏமாற்றணும், துரோகியாக இருக்கிறாங்க. நாலாவது பாயிண்ட்டு, பொருளாசை. மனுஷனுக்குள்ளே காணப்படுகிறது பொருளாசை. இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் பெரிய வீடு, அதை காட்டிலும் பெரிய காரு, பெரிய பங்களா, நிறைய பணம் பேங்க்கில் வச்சுக்கணும். பொருளாசைக்காரராக மாறிடுறான். தேவன் இல்லாதவன், தேவன் இல்லை என்று சொல்லுகிற சிந்தை எப்படி இருக்குது பாருங்கள். முதல் பாயிண்ட்டு, அநியாயம் செய்கிறான், வேசித்தனம் செய்கிறான். ரெண்டாவது, மூன்றாவது, துரோகம் செய்கிறான். நாலாவது, பொருளாசைக்கு அடிமையாகிறான். ஐந்தாவது, குரோதம், அதாவது தீங்கிழக்கும் தன்மை. மற்றவனை எப்படியாவது கீழே தள்ளி விட்டுணும். வேலை ஸ்தலத்தில், வெளியில், குடும்பத்தில் ஒருத்தனை விரோதமாக எழும்பி எப்படியாவது அவன் வளர்ச்சியை தடுத்துடணும். குரோதம் கொண்டவனாக மாறிடுறான். ஐந்தாவது பாயிண்ட். இப்படி குரோதம் கொண்டவனாக நிறையப்பட்டு. ஆறாவது பாயிண்ட்டு, பொறாமை. எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் பொறாமை. பொறாமை இன்னும் அழுக்கு அநேகருடைய இந்தியத்தில் இருக்கிறது. அவங்க வஞ்சிக்கப்பட்டு போகிறாங்க. பொறாமை இன்னும் அவங்க உள்ளத்தில் காணப்படுகிறது. ஏழாவது, கொலை செய்கிறவங்க. அவன் கொலை செய்கிறான். ஆண்டவர் இதயத்தில் இல்லை, தேவன் இல்லை என்று சொல்கிறான். அவன் சுவாமி எப்படிப்பட்ட மாதிரி கொலை செய்கிறான். இந்த காலத்தில் பாருங்கள், அநேக கொலை சம்பவங்கள் நடக்கிறது. கொலைகாரர்கள் மாறிடுறாங்க. நிறைய பேர் வறுமை, வேலை இல்லை, ஏதோ ஒரு காரணம், நான் ஜீவியம் மாறி போகுதுங்க, கொலைக்காரராக மாறிடுறாங்க. எட்டாவது, வாக்குவாதம் செய்கிறவங்க, சண்டை சச்சை உண்டு பண்ணவங்க, அமளி செய்கிறவங்க, எதுக்கு எடுத்தாலும் வாக்குவாதம். கணவன் மனைவிக்குள்ளே எதுக்கு எடுத்தாலும் வாக்குவாதம். சில பேர் இருப்பாங்க, எங்கே போனாலும் வாக்குவாதம் செய்வான். எல்லாம் சொல்லுவாங்க, பாருங்கள் வந்துட்டான், வந்தாவே சண்டை போடுவான். இப்படிப்பட்ட ஒரு கெட்ட எண்ணத்தை, வைராகியத்தை உங்கள் உள்ளத்தில் விதைக்கிறான் பிசாசு. ஏன்னா தேவன் உள்ளத்தில் இல்லை, அவர் விட்டுட்டார், ஒப்பு எடுத்துட்டார். ஆமேன். அப்போது வாக்குவாதம் செய்கிறான். எங்கே செய்தாலும், எங்கே சென்றாலும் வாக்குவாதம். அடுத்ததாக 9வது பாயிண்ட்டு, வஞ்சகத்தினால். வஞ்சகராக மாறி விடுறாங்க. அவங்க உள்ளத்தில் அழுக்கு இருக்கிறது. அநேக வஞ்சனையினாலும் உள்ள நிறைக்கப்பட்டு இருக்கிறது. 10வது பாயிண்ட்டு, வன்மம். இருதயத்தில் வன்மம். வன்மன்னா கிசு கிசு பேசுறது, மற்றவனை குறித்து அவதூறாக பேசுகிறது. இப்படி அவதூறு நிறைந்தவர்களாக காணப்படுறாங்க. அடுத்த பாயிண்ட்டு, புறம் கூறுகிறவர்கள். மற்றவங்களை பற்றி அதிகமாக பேசிக்கொண்டே இருப்பாங்க. புறம் பேசிக்கொண்டு நம்முடைய காரியத்தை பற்றி சிந்திக்காமல் அடுத்தவங்களை காரியத்தை பற்றி சிந்தித்து கொண்டு இருப்பாங்க. அடுத்து 12வது பாயிண்ட்டு, அவதூறு பண்ணுகிறாங்க. அவதூறுனா பேசுகிறாங்க. 13வது பாயிண்ட்டு, தேவ பகஞ்சராக மாறிடுறாங்க. கடவுளையே வெறுக்கிறாங்க, ஆண்டவருக்கு பகஞ்சராக மாறிடுறாங்க. 14வது பாயிண்ட்டு, துரோவிரதம் பண்ணுகிறவருமாய், அதாவது இழுத்து பேசுகிறவருமாய் இருக்கிறாங்க. 16வது பாயிண்ட்டு, துரோகிரதம், இழுத்து பேசுகிறவர்களாக இருக்கிறாங்க. அடுத்த பாயிண்ட்டு, அகந்தை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. 15வது பாயிண்ட், அகந்தை உள்ளவர்கள். 16வது பாயிண்ட்டு, வீம்புக்காரர்களாக இருக்கிறாங்க. வீம்பு ரொம்ப நிறைய பேருக்குங்க, வீம்பு. அடுத்து 17வது பாயிண்ட்டு, பொல்லாதவர்களை யோசித்து பிணைக்கிறார்கள். ஆமீன். தீய வழிகளை கண்டுபிடித்து அந்த தீய வழியில செல்கிறான். அடுத்ததாக, பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறதில்லை. 18வது பாயிண்ட்டு, பெற்றோருக்கு அநேகர் கீழ்ப்படுகிறதில்லை. அடுத்தது 19வது பாயிண்ட்டு, உணர்வில்லாதவர்களாக இருக்கிறாங்க. செய்கிறது தப்புன்ற உணர்வே இல்லை. 20வது பாயிண்ட்டு, உடன்படிக்கையை மீறி நடக்கிறான். 21வது பாயிண்ட்டு, சுவாப அன்பு அவளுக்குள்ளே இல்லை, அன்பு அற்றவர்களாக காணப்படுகிறான். 22வது பாயிண்ட்டு, யாருக்குமே இணங்க மாட்டான், அவன் ரூட்டு தனியாக இருக்கும். 23வது பாயிண்ட்டு,
இரக்கம் இல்லாதவர்களாக காணப்படுவோம். இப்படி 23 சுவாபங்கள் தேவனை அறியாமல், தேவனை தெரிந்தும் அவரை நாடாமல் அநேக தீங்கு செய்கிற ஜனங்கள் ஆகிய நமக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் சொல்கிறாரு, நான் அவர்களை ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்கிறார். ஆமேன். சீர்கெட்ட சிந்தனையின் விளைவாக தகாத காரியத்தை செய்கிறாங்க. தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்துட்டார். கேடான சிந்தை உள்ளே வந்தாவே இந்த 23 சுவாபங்கள், ரோமர் 1ஆம் அதிகாரம் 29 31 வரைக்கும் பார்க்கும் பொழுது இந்த 23 சுவாபங்கள் அந்த மனுஷனுக்குள்ளே வந்துடுது. அப்போ இதெல்லாம் நம்ம கடிந்து தேவனிடத்தில் கேட்டு அறிக்கை செய்து அதை விட்டு விடும் பொழுது தான் தேவன் நமக்கு கிருபையும் இரக்கமும் செய்வார். யோசுவா 24:15 சொல்லப்பட்டிருக்கு, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இப்போ தான் சொல்கிறார், யோசுவா சொல்கிறாரு, நானும் எங்கள் ஜனம் எங்கள் வீட்டாரும் எல்லாரும் தேவனுக்கு தான் ஊழியம் செய்வோம், தேவனுக்கு தான் பணிவிடை செய்வோம், கடைசி நாள் வரைக்கும் தேவனுக்காக ஊழியம் செய்வோம் என்று எங்கே யோசுவா சொல்லுகிறார். நாங்கள் வைராகியமாக நிற்போங்க ஆண்டவருக்காக. யோசுவாவின் சிந்தையை பாருங்கள். விசுவாசியின் தகப்பனாகி ஆபிரகாம் தன் வீட்டாரும் சந்ததியாரும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அவர் தேவனை தொழுது கொண்டாங்க. அவனுடைய தேராக உண்டு பண்ணின அந்த சிற்பங்களை அவன் வணங்கவில்லை. அவன் வைராகியத்தோடு இருந்தான். தேவன் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார். அல்லேலூயா. அவனும் குடும்பத்தையும் ஆசீர்வதித்தான், சந்ததிகளை ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 18:19 சொல்லப்பட்டது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கு தன் பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. தேவன் சொல்கிறாரு, இந்த ஆபிரகாமை நான் ஆசீர்வதிச்சிருக்கிறேன். அவன் என் வார்த்தையை விட மாட்டான். அவன் முடிவு பரியந்தும் தன் வரப்போகிற சந்ததிக்கும் கூட என் வார்த்தையை பற்றி சொல்லுவான். அவன் நன்மையை தான் செய்வான், நியாயத்தை தான் செய்வான், அவன் நேர் வழியில் தான் இருப்பான், என்னுடைய கற்பனைகளை காத்து நடக்குவான், அவன் கீழ்ப்படிந்து இருப்பான். எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவராகிய நான் ஆபிரகாமுக்கு வாக்களித்தேன். அந்த வாக்களித்ததை அவன் நிறைவேற்றுவான் என்று எனக்கு நன்றாக தெரியும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆபிரகாம் குறித்து ஆண்டவரே சொல்கிறார், ஆசீர்வதிச்சிருக்கிறேன், சந்ததியை அவன் கீழ்ப்படுதலுக்குள்ள நடத்துவான், எனக்குள்ளாக நடத்துவான், நேர்மையாக இருப்பான். அல்லேலூயா. ஆபிரகாமின் சந்ததி தேவனை சேவித்தது. அல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டார்கள். தேவன் அவர்களை தலைமுறையாக ஆசீர்வதித்தார். மோசே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நடக்கும்படி இஸ்ரவேலருக்கு தேவனுடைய கட்டளையும் வார்த்தைகளையும் அவர் சொல்றார். இஸ்ரவேலைகளை அவர் திருப்புகிறார் என்று பார்க்கிறோம். பாகமம் 6:4 கூட பார்க்கப்படுது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர், யாரை நீ சேவிக்க வேண்டும்? உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று தேவனாகிய கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து நம்மையும் பார்த்து சொல்லுகிறார். அப்பொழுது நீங்கள் யாரை நீங்கள் சேவிக்க வேண்டும்? உன் தேவனாகிய கர்த்தரையே நீ சேவிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமீன். உபாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. ஆமேன். அந்த வார்த்தைகளை நீங்கள் எங்கே வச்சுக்கொள்ளணும்? இருதயத்தில். இருதயம் தாங்க வஞ்சிக்கப்பட்டு போகுது. அநேக சூழ்நிலையை பிசாசு உண்டாக்கி அவன் எதை டார்கெட் பண்ணுறான்னா இருதயத்தை டார்கெட் பண்ணுறான். இருதயம் தான் வஞ்சிக்கப்பட்டு போகுது. இருதயத்தின் யோசனைகள் தான் வாய் பேசுது. இருதயம் சீர்கேடாக மாறுச்சுன்னா ஒரு மனுஷனுடைய எல்லா விதமான காரியங்களும், எண்ணங்களும், சிந்தனைகளும் எல்லாம் மாறிவிடுது. இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா உங்கள் இருதயம் சீரழிஞ்சு போயிடுது, சீர்கேடாக மாற்றப்பட்டு போகிறது. இதுதான் பிசாசு தேவை. அதனால் உங்கள் இருதயத்தில் ஆண்டோடைய வார்த்தை நீ தரித்து கொள்ள வேண்டும். ஆமேன். அந்த வார்த்தையில் உன் இருதயத்தை வைத்து கொள்ள வேண்டும். ஆமேன். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் பொழுதும் வழியில் நடக்கிற பொழுதும், நீங்கள் உட்கார்ந்துருக்கும் பொழுதும் வழியில் நடக்கும் பொழுதும் படுத்து கொள்ளுகிற பொழுதும் எழுந்திருக்கிற பொழுதும் அவைகளை நீ குறித்து பேசு. நீ உட்கார்ந்தாலும் சரி, நடந்தாலும் சரி, படுத்தாலும் சரி, நீ என்ன காரியம் செய்தாலும் சரி, உன் பிள்ளைகளுக்கு உன் சந்ததிக்கு ஆண்டவரை பற்றி சொல்லிக் கொடு. அதை நீ பேசு. அப்போ தான் அவன் பிடிச்சு கொள்ளுவான். அப்போ தான் அந்த வார்த்தை இருதயத்தில் இருக்கும். அப்போ தான் அந்த வார்த்தை கிரியை செய்யும். அல்லேலூயா. நீ படுத்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் நீ என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் தேவனை தொழுது கொள், தேவனை நாடு, உன் சந்ததிக்கு சொல்லு, நீ சாட்சியாக வாடு. அப்போ தான் உன் சந்ததி உன்னை பார்த்து வரும். உன் பிள்ளை உன்னை பார்த்து தான் வருவான். நீ அதுக்கு ஏர்மாறி நடந்து கொண்டு சண்டை சச்சரவாக இருந்து கொண்டு தகாத வார்த்தைகளை பேசிக்கொண்டு தான் உன் சந்ததி அப்படி தான் இருக்கும். ஆமேன்.
ஆகவே தேவனை குறித்து உன் இருதயத்தில் வார்த்தை வைத்துக்கொள். அந்த வார்த்தை இருதயத்தில் இருக்கணும். ஆமென். தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் சொல்வதை கேள, வார்த்தை இருதயத்தில் வைத்துக்கொள். அப்போ உன் வார்த்தை கரப்படாது, அது உன்னை தற்காத்து கொள்ளும். அல்லேலூயா. ஒரு ஷீல்டு மாதிரி உனக்கு ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கும், உனக்கு ஒரு செக்யூரிட்டியை கொடுக்கும். பிசாசு உள்ளே போகாதவாறு தேவன் விரோதமாக எழுந்தருளுவார். ஆமென். என்னுடைய வார்த்தையை தரித்துக்கொள்ளும். உன் சந்ததிக்கு நீ சொல்லிக் கொடு. தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். வார்த்தையை இருதயத்தில் வச்சுக்கொள்ளணும்பா. எழுந்தாலும் நடந்தாலும் நீ எங்கே போனாலும் என்ன காரியம் செய்தாலும் அந்த வார்த்தையை நினச்சிக்கொள்ளு, அது உன்னை தற்காக்கும்னு சொல்லிக் கொடுங்க. உன் சந்ததிக்கு சொல்லிக்கணும். ஆபிரகாம் அப்படி தான் சொல்லி கொடுத்தாரு. ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாம் நல்ல வழியில் நடத்துவான், தீமையானதை ஒன்றும் சொல்லிக் கொடுக்க மாட்டான். சாட்சி சொல்கிறாருங்க. ஆபிரகாம் குறித்து நீங்களும் கூட உங்கள் சந்ததிக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும். தேவனுடைய நாமத்தை உங்கள் சந்ததிக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஜப சிந்தையை சொல்லிக் கொடுக்கணும். ஜோமன்னு சொல்லுங்கள், வேதவாசின்னு சொல்லுங்கள். அனுதின ஒரு வார்த்தையை பிடிச்சு கொண்டு அந்த வாக்குத்தத்தை வைத்து ஜோமன்னு சொல்லுங்கள். துதிக்கணும்னு சொல்லுங்கள். பாடல் பாடி தேவனுக்குள்ளே கழிக்கணும்னு சொல்லுங்கள். எங்கே சென்றாலும் சமாதானம் சொல்லணும்னு சொல்லுங்கள். சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லுங்கள். நல்ல காரியங்களை போதிங்க. வேதத்தின் அடிப்படையை எடுத்து சொல்லுங்கள். அப்போ தேவன் நன்மையான காரியங்களை நாள்தோறும் உனக்கு பொழிய பண்ணுவார். சங்கீதத்தின் புஸ்தகம் 73:25 சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோகத்தில் உம்மையல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை. பரலோகத்தில் தேவனே பரிசுத்தர், அவரை அல்லாமல் யாரும் இல்லைங்க. பூலோகத்தில் இந்த மண்ணுலகில் உம்மை தவிர தேவன் வேறே இல்லை. நீர் ஒருவரே கர்த்தர். தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அதை தான் யோசுவா சொல்கிறாய். பின்ன யாரை நீ சேவிப்பீங்க? பின்ன யாரை நீங்கள் தொழுது கொள்வீங்க? நானும் என் வீட்டாரோமோ என்றால் கர்த்தரையே சேவிப்பேன், கர்த்தருக்காக ஊழியம் செய்வேன், கர்த்தருக்காக வைராகமே எழும்பேன். பரலோகத்தில் உம்மை தவிர வேறு யாரும் இல்லை. பூலோகத்தில் மண்ணுலகில் உம்மை தவிர வேறு ஆசையே எனக்கு இல்லைங்க, வேறு விருப்பமே இல்லை. தேவன் ஒருவரே. அவரை முன்னிறுத்தி உங்கள் காரியத்தை செய்து பாருங்கள். கர்த்தர் முன்னின்று உங்களை நடத்துவார். அவர் நடத்துகிற பாதை கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் முடிவில் உனக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பாருங்க, ஆசீர்வாத அபிஷேகத்தை கொடுப்பார். உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல. யோசுவா சொல்கிறாரு, பின்ன யாரையும் நீங்கள் சேவிப்பீங்க? உன் பிதாக்கள் சேவித்து வந்த தேவர்களை, நதிக்கு அப்புறத்துள்ள தேவர்களை சேவிப்பீர்களா? எமோரியரின் தெய்வங்களை சேவிப்பீர்களா? பின்ன யாரும் சேவிப்பீங்க? நானும் என் வீட்டாரும், இல்லை சொல்லலாமா, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கப்பர்நகூம் ஜெப ஆலயத்தில் இயேசு கிறிஸ்து உபதேசித்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு தன்னுடைய வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கிறார். அநேகருக்கு அந்த உபதேசம் கடினமாக இருக்குது. சில நேரத்தில் தேவனுடைய வார்த்தைகள் கண்டித்து உணர்த்தும், அது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆமென். இப்படி ஆண்டவருடைய வார்த்தையில் நம்மோடு கூட இடைப்படணும், நாங்கள் வாழ்க்கையில் இடைப்படணும். கஷ்டமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கணும். சில கண்டித்து நம்மளை உணர்த்தும், ஜீவ பாதை அதை காண்பிக்கும். ஆமென். அவருடைய சீஷரில் அநேகர் அந்த கடினமான உபதேசத்துக்கு செவி சாய்க்காமல் அவர்கள் பின்மாறி போய்விட்டாங்களாம். அவர்கள் கடந்து சென்று விட்டாங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 67 மற்றும் 68வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்று கேட்கிறார். எல்லாம் போயிட்டாங்கப்பா, சீஷர்கள்லாம் போயிட்டாங்க, இந்த உபதேசம் உங்களுக்கு கடுமையாக இருக்கிறது, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீங்களான்னு சீஷர்கள் இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்கிறார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்தில் சொல்லுவோம்? பரலோகத்தில் நீர் ஒருவரே, மண்ணுலகில் உம்மை தவிர வேறு விருப்பம் எனக்கு இல்லை. நீர் ஒருவரே கர்த்தர், நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் மாத்திரமே இருக்கிறது. ஆமீன். அதாவது நிலையான வாழ்க்கை கொடுக்கிற அந்த வார்த்தை, பரலோகத்தின் மன்னா உம்மிடத்தில் தான். நாங்கள் எங்கே செல்வோம் ஆண்டவர்? அல்லேலூயா. வாழ்க்கையில் அநேக தோல்வியோடு கூட, ஏக்கத்தோடு கூட, மனநொந்து வாழ்க்கையின் விளிம்பில் இருக்கிற தேவ பிள்ளையே, யோசுவாக்குள்ள காணப்பட்ட வைராகியம் உங்களுக்குள்ளும் தேவை. உங்கள் முற்பிதாக்கள் செவித்து வந்த, நதிக்கு அப்புறத்தில் செவித்து வந்த அந்த தெய்வங்களை நீங்கள் சேவிப்பீர்களா? எமோரியர்கள் சேவித்த தெய்வங்களை நீங்கள் சேவிப்பீர்களா? அல்லேலூயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகத்தில் அவர் ஒருவரே, பூலோகத்தில் அவர் இல்லாமல் எனக்கு வேறு விருப்பம் இல்லை. இஸ்ரவேலே கேள், தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர்.
நாங்கள் யார் இடத்தில் போவோம் ஆண்டவரே என்று சீமோன் பேதுரு கேட்கிறார். நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் மாத்திரமே இருக்கிறது. ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்கள் பாவ கரைகளை ஒப்புவிக்கிறோம். எங்கள் மீறுதல்களை அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. எங்கள் பாவங்கள்லாம் முன்பாக நிற்கிறது. எங்களை கழுவி சுத்திகரிங்க, எங்களை கழுவி சுத்திகரிங்க அப்பா. எங்கள் மீறுதல்கள் எல்லாம் நான் விட்டு நான் மனம் திரும்ப என்னை கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே. மனத்தாழ்மையை விட்டு விடுகிற தகப்பனே அப்பா, பரலோகத்தில் நீர் ஒருவரே கர்த்தர். பூலோகத்தில் மண்ணுலகில் உண்மையன்றி வேறு விருப்பம் எனக்கு இல்லை. என் ஆசைலாம் நீங்கள் தான் ஆண்டவர், என் விருப்பம்லாம் நீங்கள் தான் அப்பா. உங்களுக்கு நன்றியா, நீங்கள் செய்த உபகாரத்தை நன்றி. உண்மை விட்டு விலகி சென்றேன் அப்பா. உண்மை பற்றி தெரிந்த ஆண்டவர் நான் விட்டு விலகி சென்றேன். என் சந்ததிக்கு உண்மை பற்றி சொல்லவில்லை, ஜபசிந்தியை வளர்க்கவில்லை. நான் மன்னிங்க ஆண்டவர். தேவனிடத்தில் கேளுங்க, தேவனிடத்தில் கேளுங்க, தேவனிடத்தில் கேளுங்க. யோசுவாக்குள்ள காணப்பட்ட பக்தி வைராகி உங்களுக்குள்ள தேவை. இஸ்ரவேலின் 12 கோத்திரத்துக்கு இடையில நின்று கொண்டு சீகேமில யோசுவா பேசுகிறார். ஆண்டவரே என்று அவர் கூப்பிடுகிறார். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லுகிறார். இன்று ஒரு தீர்மானம் எடுங்க. நானும் என் குடும்பம், என் வீடும், என் வீட்டாரும் தேவன் உண்மையே சேவிப்பாண்டவர். மறந்த நாட்கள் உண்டு, நினைக்காத நாட்கள் உண்டு, ஜெபிக்காத நாட்கள் உண்டு, தொழுது கொள்ளாத நாட்கள் உண்டு. என்னை மன்னியுங்க, என்னை மன்னிப்பீங்களாப்பா, என்னை மன்னிப்பீங்களான்னு கேளுங்க. தேவன் இரக்கம் செய்வாருங்க. தேவன் இரக்கத்தின் ஐஸ்வர்யம். தேவன் நிச்சயமாக இறங்குவார். நீங்கள் சொல்லுங்கள், நானும் என் வீட்டாரும் இன்று முதல் உம்மை தொழுது கொள்ளுகிற ஆண்டவர், உமக்காக சேவை செய்கிறோம், உமக்காக ஊழியம் செய்யணும். அர்ப்பணிங்க, ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. உங்கள் சிந்தையை ஆண்டவர் சீர்கேட்டுக்கு ஒப்பு கொடுத்துருவாருங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடுங்க, அவர் அப்படியே விட்டு விடுவார்னு வேதவசனம் நம்மக்கிட்ட பேசிச்சு. தேவ பிள்ளையே, தேவனுக்கு நேராக வருகிற சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீங்க. உன்னை பார்த்துக்க யாரும் சில நேரத்தில் இருக்க மாட்டாங்க. தேவன் ஒருவரே உன்னை ஆதரிப்பாருங்க. நீதிமான ஒருபோடும் தள்ளாத விட மாட்டார். உன்னை ஆதரிப்பிற தேவன் அவர். பட்சபாதம் இல்லாத தேவன் ஆதரிப்பாருங்க. தேவனை மாத்திரம் பற்றிக்கொள் பிரியமானவர்கள். யாரெல்லாம் உண்மையான மனசோடு தேவனிடத்தில் தொழுது கொள்கிறோம் அவளுக்கு போதுமான தேவனாக இருக்கின்றார். நீங்கள் சொல்லலாமா, நானும் என் வீட்டாருமோ வென்று உண்மையே சேவிப்போம். தேவனே உமக்கு சோத்திரம் தகப்பனே. யாரெல்லாம் அந்த நேரத்தில் அப்பா நான் உண்மையே சேவிக்க போகிறேன், அநேக பாவம் செஞ்சுட்டு உண்மை விட்டு மனம் திரும்பி அப்பா உண்மை விட்டு பிரிந்து எங்கெங்கோ சென்று விட்டேன், என்னை மன்னிங்க என்று தேவனே உண்மை மறந்துட்டான்ப்பா, என்னை கைவிட்டுறாதீங்கன்னு காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக வருகிற தகப்பனே. ரபா துரா பாலாபா கஷாக்கா ரபா துரி பீங்க ரபோனியா அப்பா இப்பொழுது இறங்கும்படிக்கா ஜெபிக்கிற மாட்டவரே. அப்பா அவர் மனம் திரும்பி நானும் என் வீடு என் வீட்டாரும் உண்மையே தொழுது கொள்வேன்னு சொல்கிறாங்கப்பா. அவளை மன்னிங்க, அவளை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. இன்னும் வைராகியமாக எழும்பட்டும் ஆண்டவரே, இன்னும் வைராகியமாக எழும்பட்டும், உமக்காக எழும்பட்டும், உங்களுடைய வார்த்தையை பற்றி கொள்ளுகிற பிள்ளைகளாக எழும்பட்டும். அந்த காப்பனை குடும்பத்தில் போராடுகிற அந்நிய வல்லமைகள் மோடு கூட சேர விடாமல் தடுக்கிற வல்லமைகள், பிரச்சனைகள், சூழ்ச்சிகள், சோதனைகள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலப்பட்டு போவதாக. ரபா தூரா பாலாபா கரஷாக்க ரபா துரிபிங்கிறா அப்பா வல்லமை இறங்கும்படிக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெப செய்யக்கூடாதபடிக்கு தடுக்கிற வல்லமைகள் அப்பா, மனுஷ வல்லமைகள், பிசாசின் வல்லமைகள் எதுவாக இருக்கட்டும் அப்போ உம்மிடமாய் கிட்டி சேர விடாமல் தடுக்கிற வல்லமையை தகப்பனே. அப்பா சோத்திரம், ஜெபம் செய்ய விடாமல் தடுக்கிற எல்லா பொல்லாத வல்லமைகள், வேத வாசிக்க விடாமல் தடுக்கிற பொல்லாத வல்லமை இயேசுவின் நாமத்தில் சங்கரிக்கிறோம். பிரபா துரா பாலா பாக்கர் பரிசுத்த ஆவியின் இறங்கும்படிக்கா ஜெபிக்கிறோம். சந்தோஷ சமாதானத்தை நிறைவு ஆண்டவரை குடும்பமாய் ஜெபிக்கக்கூடிய சிந்தையை கொடுக்கிறதுக்காக சோத்திரம். நீரே ஒருவரே கர்த்தர், இஸ்ரவேலே கேள், நீ ஒருவரே கர்த்தர் என்று சொல்கிறேன். நாங்கள் யார் இடத்தில் போவோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள வார்த்தை உம்மிடத்திலே இருக்கிறது தகப்பனே. நித்திய மோட்ச வார்த்தைகள் உம்மிடத்தில் இருக்கிறது தகப்பனே. உம்மிடத்தில் வருகிறோம், வந்துட்டோம் தகப்பனே. எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. கேட்கிற தேவ பிள்ளைகள் யாவரும் தகப்பனே சத்தியத்துக்குள்ளாக கடந்து வரட்டும் தகப்பனே. பிதாக்கள் தொழுது கொண்டு அந்த தேவரை தொழுது கொள்வீர்களோ அல்லது எமோரியின் தேவத்தை தொழுது கொள்வீர்களோ, தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர், நானும் என் வீட்டாரும் என்ற கர்த்தரை சேவிப்பேன் என்று இயேசுவா சொல்வது போல இன்றும் இடத்துல அறிக்கை செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கு வேண்டிய கிருபையை கொடுக்கிறதுக்காக சோத்திரம் மாட்டவர். முடிவு பறைந்த நிலைத்திருக்க செய்யுங்க. தூய ஆவியானவர் வழிநடத்த முடிக்க ஜெபிக்க கரங்களை பிடித்து வழிநடத்துங்க தகப்பனே. குடும்பத்தை இடைக்கட்டு பாதுகாத்துக்கும் போக்கில் தங்கிருங்க. சத்திய வார்த்தை இடைக்கட்டு நடத்தும்படிக்கா ஜெபிக்கிறோம். மீதியான நன்மை பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனில் என்ன தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.